மேடம் வணக்கம். ஒரே நிமிஷங்க. இப்ப வந்து இந்த ஜாதகம் வந்து சொல்லியிருக்கீங்க. இது வந்து பெண் ஆமாங்க. ஜாதகம். 61 வயது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கிரக அளவுகள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. இதுக்கு என்னென்ன பலன் ஆமாங்க. சொல்றீங்களோ முதல்ல இருந்தே வந்து சொல்லுங்க. முதல்ல இருந்தே வந்து சொல்லுங்க. சரி, சரிங்கய்யா. ஓ, ஓகே. அஹ் அது குருவை வணங்கி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேங்க ஐயா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உடனுக்குடன் நன்றிகள். அஹ் ஜாதகி வாழ்த்துக்கள். வந்து உடல் வலிமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர். தேவையான இடத்தில் கோபப்படுபவர். ம், சீக்கிரமாகவும் முழுமையாகவும் வேலையை முடிப்பவர். ஆன்மீகத்திலேயே நாட்டம். ஆன்மீக பூஜை ஹோமம் மூலம் நிறைய பணம் ஈட்டுவார். தியானம் ம், பண்ணுவார். வைராக்கியம் ம், உடையவர். இவரது ம், தந்தை இவரையும் இவரது கணவரையும் கண்காணிப்பவர். தந்தையின் ம், காலத்திற்கு பிறகு இவரது இளைய மகள் இவரை கண்காணிப்பார். இவரது தந்தை இவர் மீது மிகுந்த பாசமுடையவர். எப்போது ம், ஓய்வு கிடைக்க வேண்டிய எண்ணி உழைத்துக் கொண்டிருப்பவர். இவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உள்ளார். ம், இவர் இல்லத்தில் அதிகாரம் மிக்கவராக உள்ளார். இவர் வைதிக சாஸ்திரம் நன்கு கற்றுத் தேர்ந்தவர். இவர் மிகவும் ம், ஒழுக்கமானவர். அப்பா எழுதிய புத்தகங்களை பத்திரமாக நிறைய வைத்துள்ளார். ம், இவரது கணவர் தேஜஸ் மற்றும் செல்வவளம் மிக்கவர். நிறைய படித்தவர். இவரும் ஆன்மீக வழியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். இவர் சூப்பர். கல்வி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து பின் ஓய்வு பெற்றவர். இவரும் ம், ஒழுக்கமானவர். இவரும் ம், ஒரு இருவரும் ஒருவருக்கொருவர் பாசம் மற்றும் அன்பு உடையவர்கள். ம், இவர்கள் இவர் இவர்கள் இருவருமே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடியவர்கள். அஹ் இவர் ம், இவரது கணவரை முன்பே தெரிந்திருந்து திருமணம் செய்து கொண்டவர். ம், இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டவர். இருவருமே ம். பாரம்பரியத்தை கட்டி காப்பவர். மொழிகள் சூப்பர். இரண்டிற்கு மேல் கற்றவர்கள். இவர்கள் வீட்டிற்கு அருகில் அஹ், பார்க் ஒன்று உள்ளது. இவர்கள் ம், இவர்கள் வீட்டுக்கு செல்லும் வழியில் நிறைய கோவில்கள் உள்ளது. ம், கணவருக்கு தற்போது வேலைக்கு போவதில் தடங்கல் ஏற்பட்டுள்ளது. இவருக்கு ம். வெளிநாடு போகும் யோகம் வந்தது. ஆனால் விருப்பமில்லாததால் போகவில்லை. இவரது இளைய ம். மகளது திருமணம் கலப்பு திருமணம். இவரது தாயும் ம், மிகுந்த தெய்வ நம்பிக்கை உடையவர். தாயும் ம். தந்தை ஒற்றுமையானவர்கள். இரண்டு பேரும் சமமான அதிகாரம் மிக்கவர்கள். ம். சூரியன் மகனை குறிக்கும். இவர்களது இரண்டாவது மகன் புதன் சூரியனால் பரிவர்த்தனை ஆகியுள்ளது. வியப்பாக உள்ளது. தாயும் வைராக்கியம் மிக்கவர், எளிமையானவர். இவர் வெளிநாடு போகும் வாய்ப்பை திறந்து விட்டார். சூப்பர். அடுத்து இவரது தாய்க்கு கண்டம் ஏற்பட இருக்கிறது. தற்போது ம், ஆரோக்கியமாக உள்ளார். இவரது ம். இல்லத்தில் சமையல் அறையிலேயே பூஜை அறை உள்ளது. படுக்கை அறையும் ஓ, அருகிலேயே உள்ளது. வரவேற்பறை ம். பெரிதாக உள்ளது. நிறைய ம். புத்தகங்கள் உள்ளது. வரவேற்பறையிலேயே பூஜை அறை உள்ளது. பழைய சாமி படங்கள் உள்ளது. ஓகே. புதிதாக அஹ், மூதாதையர் படங்களும் உள்ளது. சூப்பர், இளைய சூப்பர். மகள் இளைய மகள் கொஞ்சம் குண்டான தேக்கமுடையவர். தாராள ம், மனப்பான்மை அதிகாரம் மிக்கவர். ம், தாராளமாக யோசிக்கக்கூடியவர். கொஞ்சம் சோம்பலானவர். ம். இளைய மகள் தாத்தாவின் மீது பாசம் மிக்கவர். மூத்த மகளுக்கு பாசம் கொஞ்சம் 20%. இளைய மகள் சூப்பர், கலப்பு சூப்பர். திருமணம் நண்பரே திருமணம் செய்து கொண்டவர். இது எல்லாமே ம், இது ம். ஜாதகத்திலும் தெரியுதுங்க ஐயா. ஓகே கேதுவின் மேடம். காரகத்தை எடுத்து மகிழ்ச்சி. கேதுவின் சூப்பர், காரகத்தை சூப்பர், எடுத்து சூப்பர். விட்டதால் ம், பெரும்பான்மையான தடைகள் நீங்கியது. ம், ம், இதுவே ஒரு ம். பரிகாரமாக ஆகிவிட்டது. அப்புறம் ஓகே மேடம். கோச்சார பிரகாரம் இப்போ அப்பா வந்து ம், அவருடைய அப்பா, ம், அதாவது சூரியன் கண்ணியில கேது வரும்போது அவர் அப்பாவுக்கு உயிர்கண்டம் ஏற்பட்டு இறந்து விட்டார். ம். அடுத்து இப்போது கேது வந்து இப்போது கடகத்துக்கு வரும்போது அம்மாவிற்கு ஒரு கண்டம் ஏற்பட உள்ளது ம். என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. ஓகே மேடம். அவ்வளவுதான். ஓகே அவ்வளவுதான் மேடம். ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, நன்றி. மகிழ்ச்சி. சூப்பர் நன்றி. மேடம். சூப்பர், சூப்பர். நன்றி. நல்லா ட்ரை தேங்க்யூ. பண்றீங்க. அருமையா இருக்கு. ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கு. அது சூப்பரா சரி, வந்துரும். சரிங்க ஐயா. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரிங்க ஐயா. தேங்க்யூ. பொதுவா வந்து தேங்க்யூ. பாத்தீங்கன்னா, அந்த கேது வரும்போது கண்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஒரு சில டைம்ல அந்த படுத்த படுக்கையா அதுக்கப்புறம் ஓ. இறக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா ஓ. குடுக்கும். ராகு வரும்போது சரி. தான் வந்து கண்டம் அப்படிங்கறத வந்து குடுக்கும். நல்லா அது பாத்துக்கோங்க. அதுல மட்டும் ஒரு சின்ன ஓகே ஐயா. திருத்தம். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு மேடம். அருமையா இருக்கு. இப்ப இந்த நன்றிங்க ஐயா. நன்றி. சூப்பர் மேடம். இந்த ஓகே. அருமை மேடம். மகிழ்ச்சி. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லலாம். தப்பு கிடையாது. நல்லா ட்ரை பண்ணீங்க மேடம். சூப்பரா வந்திருக்கு. உங்களுக்கு நாடி வந்து ரொம்ப சிறப்பா வருது. இன்னும் நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா வந்து உங்களால வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்ல ஆரம்ப நிலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்றீங்க. நல்லா இருக்கு. சூப்பர். மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி மென்மேலும் ஐயா. நன்றி. ஓகே. ஓகே. இப்ப இதுல பாருங்க. இதுல வந்து மத்தவங்க ஏதாவது பலன் சொல்றதுக்கு வந்து ட்ரை பண்றீங்களா? ஏதாவது ட்ரை பண்ணலாமா? இவங்க சொல்லாத விஷயங்கள் யாராவது வந்து சொல்லலாமா? சொல்ல முடியுமா? இதுல சொல்லாத விஷயங்கள் யாராவது வந்து சொல்ல முடியுமா?
இதை யாரா ட்ரை பண்றீங்களா? ஜாதகியுடன் கணவர் வந்து சேருவார் சார். ம். ஓகே. ம். ஓகே. ம். வேற வேற என்ன சொல்லலாம்? சனி சுக்கிரன் சேர்ந்திருக்கு, அது சொல்லலாமா? கோல்டு சம்பந்தமா பிரச்சனை இருக்கும் சார். சளி தொந்தரவுகள் இருக்கும் சார். சந்திரன் புதன் கோல்டு சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கும். ம். ஓகே. உடல் ரீதியா ஓகே 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 எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ம். ஓகே. வேற ஏதாவது சொல்றீங்களா? ஓகே சார், சூப்பர் மேடம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து வேற நன்றி. யாரு சார் சொல்ல வர்றாங்க? வாழ்த்துக்கள், நல்லா வருது மேடம், நல்லா ட்ரை பண்ணுங்க. இன்னும் நிறைய சொல்லலாம், இன்னும் நிறைய பலன் ஆமாங்க, வந்து கண்டிப்பா. நிறைய சொல்லலாங்க ஐயா. நான் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டேங்க ஐயா. இன்னும் நிறைய சொல்லலாங்க. பரவாயில்ல நோய் நோய்களை நான் எடுக்கல ஐயா. நீங்க வேண்டாம் சொன்னீங்கன்னா நோய்கள் எடுக்கல. பரவாயில்ல 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 பரவாயில்ல. ஓகே சார் இதுல ஒரு நன்றி. கொஸ்டின் சார். ம். இதுல பாருங்க, சுக்கிரன் செவ்வாயும் ஒரே வீட்டுல இருக்கு. அப்ப கணவன் மனைவி இப்ப இதுல ம். 2ஆம் இடத்துல கேது இருக்கு. அப்ப ஏதாவது பிரிவு அல்லது பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது தூர இடத்துக்கு போய் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். அந்த மாதிரி இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப இந்த சுக்கிரன் செவ்வாய் வந்து துலாத்திலே போய் செட்டில் ஆயிருக்கு பாருங்க. ஆமா ஆமா. துலாத்துக்கு அடுத்த வீட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால அதுக்கு மனைவி வீடு சைடு அவங்க கணவர் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காது. அவங்களோட கைடன்ஸ்ல வந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். இது வந்து ஒண்ணு கொடுப்பு நிலை இருக்கு பாருங்க. கொடுப்பு நிலை இருக்கு, சுக்கிரனோட இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து ஒண்ணு. இதுக்கு சனி வந்து வக்ரமா இருக்கு பாருங்க. சனி வக்ரமா இருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரியிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட கொடுக்கும். ஏதோ ஒரு தொழில் காரணமாகவோ இல்ல ஏதோ ஒரு காரணமா கொஞ்ச காலம் வந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து கூட இருக்கும். அல்லது வேலை நிமித்தமாயும் இருக்கலாம் தான் சார். இருக்கலாம், அது சனி சம்பந்தப்படுறதுனால வேலை நிமித்தமா கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம், தப்பு கிடையாது. அல்ல சார், இது நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். பிறந்த இடத்தை விட்டு மாறி இருந்தாலும் நடக்காம இருக்கக்கூடிய இதுல வாய்ப்பு வந்து இருக்கு இந்த சார். குரு வந்து பாக்குது பாருங்க, குரு வந்து பாக்குது, அதனால வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சனியோட இதுலயும் அந்த மாதிரி இருக்கு, அதனால ஒரு தீர்வு அப்படிங்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பட் வந்து சுக்கிரன் வந்து பலமா இருக்கு. சுக்கிரனு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இதுல எது வந்து பலமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து நல்லா வலிமையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால இவங்களோட கைடன்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். சரிங்களா? ஓகே. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து என்னோட ஆராய்ச்சி என்னன்னா, கேது வந்து இப்போ வந்து ஆன்மீகத்தை சார்ந்ததுனால அவங்க ஆன்மீகத்தை எடுத்துட்டதுனால அவங்க பிரிவு இல்லை அப்படிங்கறத எடுத்துக்கலாமா ஐயா? எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம், அதான் அதான் கரெக்ட். அது ஒரு பரிகாரமா நல்லா இருக்காங்க இல்லையா, அது ஒரு பரிகாரமா பரிகாரமா எடுத்துக்கலையா? வந்து ஆட்டோமேட்டிக்கா பரிகாரமா அதான். வந்து தப்பு அதே கிடையாது. மாதிரி இப்ப கணவரை இவங்க மனைவியோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. மாமியார் வீட்லயே அதான் இருக்காங்க. அதான் சுக்கிரன் வீட்லயே. புரியுதுங்களா? அது செவ்வாய். ஆமாங்க ஐயா, அது கரெக்டா கான்செப்ட் இருக்கு ஐயா. புரியுதுங்களா? அதனாலதான் அந்த ஆமாங்க ஐயா. மாதிரி வந்து அங்கேயே வந்து கொடுத்துருச்சு. அதனாலதான் உங்களுக்கு அந்த கரெக்ட். பிரிவு அப்படிங்கிறது வந்து, ஏன்னா இப்ப அவங்க வீட்டுல வந்து இருக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துரும். அதனால பெருசா அந்த அந்த பிரிவு போகணும் ஒரு எண்ணம் வந்து வராது, ஒரு இல்ல. கம்ஃபர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாங்க. அந்த மாதிரி ஆமாங்க ஐயா. இருக்கும். இந்த கணவருக்கு வந்து மாமியார் வீட்டு சைடு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஏன்னா சுக்கிரனோட வீட்லயே இருக்காங்க, சனியோட கொடுப்பினை அங்க இருக்கு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா குருவோட இதுவும் வந்து முயற்சி அங்க இருக்கு. சரிங்களா? குரு மூலியமாவும் சில விஷயங்கள் அந்த இருக்கிறதுனால தெய்வீக காரியங்கள்லாம் அவங்க வந்து ஈடுபடுறாங்க. அதனால அந்த மாதிரி வந்து கொடுத்துருச்சு. நல்ல அமைப்பு தான், தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே. அது நோய் மாதிரி ரீதியா சூரியன். ஆமாங்க. அது மாதிரி சூரியன் வந்து அவங்க அப்பா மேல அவ்வளவு பாசங்க ஐயா. அது கரெக்டா இருக்குங்க ஐயா. அது வந்துரும் அந்த மாதிரி. ஆமா, கரெக்டா இருக்குங்க. அந்த நன்றி மாதிரி ஐயா. தான். ஓகே. அதுக்கப்புறம் கண் சம்பந்தப்பட்ட ஏதாவது வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். சந்திரன் கேது சூரியன் ராகுபடியில் இருக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். கண்ணாடி கண்ணாடி போட்டிருக்காங்க. கண்ணாடி போட்டு. அதெல்லாம் நம்ம பார்க்கணும், எந்த மாதிரி என்ன ஏதுன்ட்டு. குறிப்பா வந்து இந்த நோய் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசா வந்து பேசக்கூடாது. சார் நம்ம அது ஆமாங்க. சம்பந்தமா ஏதாவது கேள்வி வரும்போது நம்ம சொல்லிட்டோம்னா பரவாயில்ல. பட் இதனால இதையும் நம்ம வந்து ஆய்வு பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்ப அந்த இவங்க வீட்லயே வந்து திறக்காத ஜன்னல் கூட வந்து இருக்கும். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல், சந்திரனும் ஜன்னல் தான். ராகுகேது பிடியில் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஜன்னல் திறக்காம அப்படியே வந்து அடைச்சு வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை ஆமாங்க. பார்த்து வச்சு. ஆமாங்க. ஓகே ஓகே. சரிங்களா? சரி ஓகே. அடுத்து வேற யார் சார் சொல்றீங்க? வேற ஜாதகங்கள் சொல்றீங்களா? வேற யார் பேசுறீங்க? ஐயா நான் சொல்றேங்க ஐயா. வணக்கம் ஐயா வணக்கங்க, ரமேஷ்ங்க ஐயா. ஓகே, வணக்கம். சார் சொல்லுங்க. குரு வாழ்கங்க ஐயா, குருவே துணை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயா பெண் ஜாதகங்க ஐயா. ஓகே. வயது பாத்தீங்கன்னா 27ங்க. ஓகே.
ஐயா மேசத்துல குரு ம். சூரியன் சரிங்க ம். சனி குரு சனிங்க ஐயா. ஓகே. ஆம், கடகத்துல புதன் ராகு. ம். சிம்மத்துல சூரியன் சுக்கிரன் வக்ரங்க ஐயா. ம். துலாத்துல செவ்வாய்ங்க ஐயா. ம். விருச்சிகத்துல சந்திரன். ம். மகரத்துல கேதுங்க ஐயா. ம். எல்லா சரிங்க கிரகம் ஐயா. வந்துருச்சான்னு பாருங்க. 2 4 5 6 7 8 9. ஓகே, எல்லா கிரகம் வந்துருச்சு. ஓகே. ஐயா ஜாதகியின் குணநலன்கள் சொல்றேங்க ஐயா. சரி. ஜாதகி ஆளுமை தன்மை கொண்டவருங்க ஐயா. ம். நேர நிர்வாகம் கொண்டவருங்க. ம். ஜாதகி பொறுப்புணர்ச்சி உடையவர், அதிகம் பேசுவாருங்க ஐயா. ம். பெருந்தன்மை சுயமரியாதை அதிகமா இருக்குங்க ஐயா. ம். தன்னம்பிக்கை அதிகமா இருக்குங்க ஐயா. ம். ஜாதகி கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவர். ம். சூப்பர். புத்திசாலிங்க ஐயா, கணக்கு போட்டு செய்வாருங்க எதுவுமே. ம். ஜாதி எதையும் பெருசா ரொம்ப பெருசா யோசிப்பாங்க. ம். குலப்பெருமை கொண்டவர். ம். நல்ல குணம் பொருந்தியவர். ம். அடிக்கடி முன்கோவம் வருங்க ஐயா. ம். பிடிவாதம் இருக்குங்க. ம். ஜாதகிக்கு நண்பர்கள் அதிகம் இருக்காங்க ஐயா. ம். நண்பர்கள் மூலம் அடிக்கடி கஷ்டங்கள் சங்கடங்கள் ஏற்பட்டு இருக்குங்க ஐயா. ம். கல்விகள் தடை ஏற்பட்டு இருக்குங்க ஐயா. ம். ஒரு ஜாதகின் முயற்சியால பாத்தீங்கன்னா வெற்றி கிடைக்குங்க. ம். அதே மாதிரி புகழ் கிடைக்குங்க ஐயா. சூப்பர். இடத்திற்கு ஏற்றாற் போல தன்னை அவங்க வந்து பக்குவப்படுத்திக் கொள்வாங்க ஐயா. ம். கம்ஃபர்ட்டா இருப்பாங்க ஐயா. ம். அரசு சம்பந்தப்பட்ட அதற்கு இல்லைன்னா அதுக்கு நிகரான வேலை, ம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க ஐயா. சூப்பர் பாயிண்ட். ம். 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 வேறு இடத்தில் போய் வேலை செய்யற மாதிரி அமைப்புங்க ஐயா. ம். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குங்க. ம். கணவன் வந்து பாத்தீங்கன்னா அமைதியானவர், ம். அன்பானவர், எல்லாமே அரவணைத்து போயிடுவாருங்க ஐயா. ம். மனைவி பேச்சு கேட்டு நடந்துக்குவாருங்க. ம். ஒய்ஃப் சார்ந்து இருந்து பாருங்க ஐயா. அவரு ம். 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 கணவர் மன வலிமை கொண்டவருங்க ஐயா. ம். பொறுமையானவர், எதையுமே ஏத்துக்குவாருங்க ஐயா. ஒய்ஃப் சொன்னா ம். கொஞ்சம் மனப்பக்குவம் எல்லாமே அதிகமா இருக்குங்க ஐயா. ம். விட்டு கொடுத்து போற ஒரு தன்மையில ஹஸ்பண்ட் இருப்பாருங்க ஐயா. ம். அதே மாதிரி உணவு பிரியருங்க ஐயா. ம். பயணம் செய்யறதுக்கு பிடிக்குங்க கணவர். ம். அது மாதிரிங்க. சூப்பர். அதே மாதிரிங்க ஐயா. அப்புறம் தாய் வழி சொத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குங்க ஐயா. ம். ம். ஃப்ரெண்ட்ஸ்னால பாத்தீங்கன்னா அலைச்சல்கள் ஜாஸ்தியா இருக்குங்க. ம். உங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எதுலையுமே நேர்மையா இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுவாருங்க ஐயா. ம். அப்புறங்க ஐயா கோச்சார நிலைமை சொல்றேங்க ஐயா. ம். ஜாதகி பாத்தீங்கன்னா இப்போ எதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்டாச் இல்லாம இருந்துட்டு இருப்பாங்க ஐயா. ம். கொஞ்சம் பிடிவாதம் முன்கோபம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துட்டு இருக்குங்க. ம். கடந்த 3 வருஷமா ரொம்ப மனக்குழப்பத்துல இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ தெளிவாயிட்டு இருக்காங்க ஐயா. ம். கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன மனஸ்தாபம் தாங்க. இருந்தாலுமே ஹஸ்பண்ட் விட்டு கொடுத்து போயிடுவாருங்க. ம். அப்புறம் ஐ சைட் கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க ஐயா. ஓகே. ஓகே. கண் பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்க ஐயா. ஓகே. ஓகே. ம். பொருளாதார ரீதியா கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்க ஐயா. இப்போ இருந்துட்டு இருக்குங்க. ம். கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்குறதுல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க ஐயா. ஓகே. அது கரெக்டான அது. ஓகே. ம். தலைவலி, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்குங்க ஐயா. ம். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு தடங்கள் ஏற்பட்டு எல்லாமே நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்குங்க ஐயா. அதான் அந்த கேது கோச்சார கேது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. கோச்சார ராகு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ராகு எதுக்கு வந்து அது பிரீத்தி பண்ணிக்கோங்க. எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னாவே கொஞ்சம் இதாகும். அந்த மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த சுக்கரன் வக்ரம் பெற்றவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த கொடுக்கல் வாங்கல வந்து கொஞ்சம் கவனமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். சுக்கரன் ராகுபடியில் இருந்தாலும் சரி, கேதுபடியில் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் சுக்கரன் வக்ரமா இருக்க மாதிரி இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையை போய் அவசரப்பட்டு போய் முன்னாடி போய் இது பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். இது வந்து ஒண்ணு. இதே மாதிரி சுக்கரன் வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் சரி, செவ்வாய் வீட்டுல சுக்கரன் இருந்தாலும் சரி, இதே மாதிரி ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும்.
அவசரப்பட்டு ஒரு முடிவு பண்ற மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சில பாதிப்புகள் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி யோசிக்காம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பின்விளைவுகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி வந்து வந்துடும். அதனால அதையும் வந்து எப்பவுமே வந்து பாத்துக்கணும். சரிங்களா? சூப்பர் சார். ஓகே ஓகே. வேற சார், வேற என்ன சொல்லலாம்? அப்புறம் மந்தத்தன்மைங்க சார். இப்போ கொஞ்சம் மந்தத்தன்மை அந்த மாதிரி இதுலயுமே கொஞ்சம் நாட்டம் இல்லாம மந்தமா இருக்கிறதுங்க சார். கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சார். ஃபியூச்சர் நினைச்சு கொஞ்சம் ரொம்ப பயப்பட்டு கவலைப்பட்டுட்டே இருக்காங்க சார். ஓகே ஓகே ஓகே. சரியாயிரும். இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரியாயிரும். ராகுகேது பிரீத்தி வந்து அவங்க எப்படி பண்ணாங்க அது பண்ணிட்டாங்கன்னா சரி ரெடி ஆயிருவாங்க. ஓகே. அப்புறம் வீடு கட்டுறதுக்காக கேட்டிருந்தாங்க சார். இப்போ வீடு பாத்தீங்கன்னா இப்போ குரு பேச்சை இருக்கு. குரு இப்போ வீடு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்குங்க ஐயா. ஆமா, வாய்ப்பை கொடுக்கும். இப்ப இருந்தே அவங்க இது பண்ண சொல்லலாம். இடம் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதாங்க சொல்லியிருக்குங்க ஐயா. ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. சூப்பர் சார், சூப்பர் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருமைங்க சார், அருமையான அமைப்பு. சரிங்களா? நல்லா ட்ரை பண்ணீங்க. நல்லா வருது சார். நாடி வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா வருது. நல்லா ட்ரை பண்ணீங்க. இன்னும் நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன் அப்படிங்கிறது வந்து வந்துடும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மென்மேலும் நன்றிங்க. ஓகே சார். இதுல வேற ஏதாவது பாயிண்ட் ஏதாவது சொல்லணுமா? வேற யாராவது சொல்ல முடியுமா? கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்களா ஐயா? கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது பாருங்க. சூரியன் சனி திரிகோணத்துல இருக்கு. சூரியன் வந்து சிம்மத்துல இருக்கு. அதனால கவர்மெண்ட் சார்ந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே 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 சார். வேற யாரும் சார் சொல்ல விரும்புறீங்க? வணக்கம் குருஜி. அடுத்து நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. வேற ஒண்ணு சொல்லுங்க. ஜாதக கட்டம் மேஷத்தில் சூரியன். மேடம் ஆனா பெண்ணான்னு சொல்லுங்க. ஒரே நிமிஷம். பெண் ஜாதகம் வயது 79. ஓகே ஓகே. மேஷத்தில் சூரியன். ரிஷபத்தில் ராகு. கடகத்தில் சனி பகவான். விருச்சிகத்தில் குரு பகவான் கேது. கும்பத்தில் சுக்கிரன் சந்திரன். மீனத்தில் புதன் செவ்வாய். அதான் குருஜி. வணக்கம் குருஜி. ஒரே நிமிஷம். எல்லா கிரகம் வந்துருச்சான்னு பாருங்க. 2 4 5 6 7 8 9. ஓகே. எல்லா கிரகம் எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் எப்பவுமே வந்து எல்லா கிரகத்தை நம்ம அடைச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. எந்த கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கிரக ரீதியா காரகத்துவ ரீதியா வந்து பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு சில ஜாதகங்கள்ல வந்து சந்திரன் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த சந்திரனோட காரகத்துவத்துல பெரிய ஒரு டிராபேக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ புதனை விட்டுருக்கலாம் அல்லது செவ்வாய் விட்டுருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையா ஒரு இந்த ஜாதகத்துல இருந்து இந்த காரகத்துவ பலன்களை அனுபவிக்கிறது வந்து ஒரு சிரமம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? பேசிக்கா இருக்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல இது சொல்றது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. கிராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? ஓகே மேடம், சொல்லுங்க மேடம். ஓகே. இந்த ஜாதகர் எல்லோருக்கும் பிடித்தமானவர். வீட்டை அழகாக வைத்திருப்பார். வீட்டு, வண்டி, வாகனம், தங்க நகைகள், வசதிகள் உண்டு. எப்போதும் சிரித்த முகமாக இருப்பார். செல்வத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு. வற்றாத செல்வம் உண்டு. எவ்வளவு செலவு செய்தாலும் மிச்சமாகும். தைரியம், தன்னம்பிக்கை, அயராத உழைப்பு, முன்கோபம், காரணத்தோடு தான் சண்டை போடுவாங்க. நல்ல விடாமுயற்சி, உடம்பை ஃபிட்டாக வைத்துக் கொள்வார். கோபமான பேச்சு, ஆனா கண்டிப்பான பேச்சு காரணத்தோடு இருக்கும். இந்த ஜாதகர் தாய்மேல் முகம் பற்று உடையவர். பயணங்களை விரும்புவார். எல்லோரிடம் அன்பாக பழகுவார். ஆழ்ந்த சிந்தனை உடையவர். உணவு பிரியர். சமயோஜித புத்தி உடையவர். எதையும் எளிதில் கற்றுக்கொள்வார். பேசுவது, எழுபது, ஞாபக சக்தி மிகவும் உண்டு. ஜாதகர் ஆன்மீகத்தில் மிகவும் நாட்டம் உள்ளவர். கம்ஃபர்டபிள் ஜோனில் இருப்பார். நல்ல குருவாக இருப்பார். பாரம்பரிய பெருமையை பேசுவார். தெய்வ பக்தி, மன்னிக்கும் மனப்பான்மை உண்டு. அனுபவ அறிவு, பட்டறிவு, பழமையை பேசுவதுண்டு. கடின உழைப்பு, நீதி தவறாமை, பொறுப்பான வேலை உண்டு. தியாகம், மனப்பான்மை. வீட்டில் முதல் வாரிசு. நினைத்ததை முடிப்பவர். ஓவர் ஸ்மார்ட்டாக இருப்பார். கோபம் உண்டு. கடினமான பேச்சு. தொழிலில் இடம் மாறுவது உண்டு. தொழில் ஆசிரியர் தொழில், கற்பித்தல் தொழில் இருந்து இப்ப ரிட்டையர்ட் ஆகி கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஜாதகத்தின் கணவர் ஆன்மீகவாதி.
நல்ல கடவுள் பற்றி அதிகார தோரணை, சாந்தமான அமைதியான குணமுடையவர், காலத்திற்கு அழியாத புகழ் பெற்று லட்சிய நோக்கத்தோடு வாழ்கின்றவர், பாரபட்சமில்லாமல் மற்றவருக்கு வழிகாட்டியாக இருப்பார். கோச்சாரத்தை பற்றியது. ஜாதகரின் பிறப்பு ஜாதகத்தில் புதன் செவ்வாய் மேல் கோச்சாரத்தில் சனி பகவான் வந்தபோது ஜாதகருக்கு கால் நரம்பில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டது. பின்பு கோச்சாரத்தில் குரு பகவான் கடகத்தில் வந்தபோது பாதிப்பு விளங்கி இப்பொழுது மிகவும் நன்றாக உள்ளார். நல்ல மேற்பார் ஈச்சதற்கு அப்புறமா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த எங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் ரொம்ப நல்ல, எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்காங்க. மிகவும் நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. ஓகே மேடம், மகிழ்ச்சி மேடம். வாழ்த்துக்கள். நல்லா வருது மேடம், சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். நல்லா ட்ரை பண்ணீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய சொல்லலாம், ஏகப்பட்ட பலன் சொல்லலாம். இன்னும் இது நல்ல ஒரு எப்படி சொல்றது, நிறைய தகவல்கள் இருக்கக்கூடிய ஜாதகம். ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய சொல்லலாம், இன்னும் ஏகப்பட்டது சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இருக்கு. ரொம்ப லக்கி ஜாதகம், ரொம்ப லக்கி. அவங்க எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணி நல்ல எங்க குடும்பத்துல உள்ளவங்க. தேங்க்யூ குருஜி. ஓகே மேடம், மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். ஓகே சார், அடுத்து வேற யாராவது சொல்றீங்களா சார்? சார் வேற யாரு சொல்றீங்க? ஜாதகம் சார் இதுல அந்த ஜாதகத்துல சார் ராகு கேது பிடிக்க வெளியில சனி பகவான் இருக்கு, தொழில் ரீதியான பாதிப்பை கொடுத்துருக்குமா இல்ல தொழில உன்னதமான நிலையை கொடுத்துருக்குமா சார்? தொழில பாதிப்பு அப்படிங்கறத விட இப்ப அந்த சனி சந்திரன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லையா? பரிவர்த்தனை இருந்துச்சுல. ஓகே ஓகே. ஒரு வாய்ப்பு கிடைச்சு மறுபடியும் திருப்பி ஒரு அளவு தொழில் காரணமாக எங்கேயா வெளியே இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் பரிவர்த்தனைக்கு அப்புறம் உள்ள வர்ற மாதிரி ஒரு 2-3 வருஷம் வெளியே இருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வர்ற மாதிரி ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பரிவர்த்தனை இருக்கு, எப்பவுமே பரிவர்த்தனை நம்ம பார்க்கணும், அந்த மாதிரி அமைக்கலாம். ஓகே சரிங்களா? அதை பார்த்துட்டோம்னா பெஸ்ட் தான். ஓகே சார், வேற யாராவது சொல்றீங்களா? நான் சொல்றேன் சார். வேற யாரும் சொல்றீங்க? நான் சொல்றேன் சார். கார்த்திக் சார். ஓகே. ஜாதக கட்டம் பெண் ஜாதகம், 36 வயது. ஓகே, ஆண் ஜாதகமே வர மாட்டேங்குது இது வரைக்கும். ஆமா சார். ஓகே. கன்னியில புதன் சுக்கிரன். ஓகே, பெண் ஜாதகம், வயது 36. ஓகே. கன்னில சுக்கிரன் புதன், கன்னில தனுசுல சனி. ஓகே. கும்பத்தில் ராகு, மிதனத்தில் குரு, சிம்மத்துல சூரியன் சந்திரன் கேது செவ்வாய். சூரியன் சந்திரன் கேது செவ்வாய். ஓகே. வாழ்த்து தந்த குருக்கு நன்றி. ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, 2 இருங்க, எல்லாம் செக் பண்ணிக்க வரேன். 2 3 4 5 6 7 8 9. ஓகே, வாழ்த்துக்கள். ஜாதகி அழகாக பேசக்கூடியவர், கலை ரசனை உண்டு, ஒரே நேரத்தில் 2 தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு, ஆங்கில கல்வி புலமை உண்டு, வாகன ஓட்ட தன்மை, அதாவது வாகனம் ஆர்வம் உண்டு, ஓட்டும் ஆர்வம் உண்டு, விமான பயணம் அதிகம் உண்டு, சிக்கனமாகவும் சமயோகித புத்தியுடனும் செலவு செய்வார், ஆன்மீக நாட்டம் அதிகம், மருத்துவம் சார்ந்த அறிவு உண்டு, ஜோதிடம் சார்ந்த அறிவு உண்டு, உள்ளுணர்வு அதிகம், தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும், தாயுடன் அதிகம் நாட்டம் இருக்காது, ஆனால் பெற்றோருக்கு பிள்ளை மீது கவலை ஆர்வம் உண்டு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு, வீடு வாட்சு வால் கிளாக் கோளாறுகள் இருக்கும் வீட்டில், குழந்தைகள் மீது விருப்பம் உடையவர், பூக்கள் மற்றும் வாசனை பொருட்கள் மீது நாட்டம் உடையவர், கட்டிடக்கலை இன்டீரியர் டிசைனின் மீது ஆர்வம் உடையவர், அமானுஷத்தை உணரும் தன்மை உண்டு, கனவுகள் அதிகம் பலிக்கும், விஷய ஞானம் உடையவர், டைரி எழுதும் பழக்கம் மற்றும் புத்தகம் படிக்கும் பழக்கம் உடையவர், தனிமை விரும்பி, சொந்த நிலம் வீடு உண்டு, டீ காஃபி அதிகம் குடிப்பார், சமையல் நன்றாக வரும், ஆடை ஆபரணங்கள் மீது ஆர்வம் உடையவர், படிப்பில் தடை படித்திருப்பார், கண்ணம் அருகே மச்சம் இருக்கும், மூச்சு பிரச்சனை இருக்கும், சைனஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம், அரசியல் மற்றும் அரசாங்கம் சம்பந்தம் உண்டு, முன்னோர் சாபம் உண்டு, பண பரிவர்த்தனையில் பிரச்சனை உண்டு, மின்விளக்கு தடைகள் இருக்கலாம், பேட்டரி வாகனங்களில் பேட்டரி பிரச்சனைகள் இருக்கும், தாழ்வழி சொந்தங்களால் ஆதரவு உண்டு, ஒரே நேரத்தில் 2 பட்டம் வாங்கும் தன்மை உண்டு, பிடிவாத குணம் இருக்கும், கொஞ்சம் இறுக்கமானவர், பூர்வீகத்தை விட்டு வந்திருப்பார், வீட்டின் அருகே கிணறு இருக்கும், புதையலோகம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் எளிதில் சிக்க மாட்டார்,
எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தில் ராகு கேது தொந்தரவுனால் பிரச்சனை அதிகம் இருந்திருக்கு. அடுத்த கட்ட ராகு கேது பயிற்சியில் கண்டிப்பாக எல்லா கிரகங்களும் விடுபட்டு நல்ல நிலைக்கு வருவார். சூப்பர், அருமைங்க சார், அருமைங்க சார், சூப்பர் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிறைய பலன் சொன்னீங்க. வாழ்த்துக்கள், உங்க வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம் சார், உங்க ஆசீர்வாதம் சார். வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இந்த ரொம்ப நன்றி சார். கூட்டு கிரகம் கிடைச்சதுனாவே நம்ம பாட்டுக்கு நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். கூட்டு கிரகம் இருந்துச்சுன்னா இவங்களை பத்தி அவங்கள பத்தி இவங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய சொல்லலாம், இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னும் நிறைய ட்ரை அடிஷனலா பண்ணும்போது ஒரு 20 ஒரு ஜாதகம் பாயிண்ட் எடுத்து சார். ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா சார் அடிஷனலா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் சார். இது சொல்லுங்க, நம்ம சொல்லுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமா மட்டும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சொன்னீங்க. இதுல இருக்கு, அதனால சொல்றேன். சுப நிகழ்ச்சியில் மறக்க முடியாத சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த ஜாதகர் வந்து நாளைக்கு மேரேஜ் இன்னைக்கு கால் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, அந்த அதனால இது முக்கியமா எடுத்து ஆய்வு பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக. கண்டிப்பா, கண்டிப்பா. நன்றி சார், நன்றி சார். சூப்பர், சூப்பர் சார், சூப்பர் சார். மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சூப்பரா வருது, நன்றி சார். நல்லபடியா பண்ணுங்க. இன்னும் ஒரு 20 ஜாதகம் எடுத்து ஆய்வு பண்ணீங்கன்னா போதும், நிறைய இன்னும் பலனை பின்னி வீசலாம். கூட்டு கிரகம் 3 கிரகம் எல்லாம் கிடைச்சிருச்சு, 4 கிரகம் கிடைச்சுன்னா பின்னி வீசிட்டே இருக்கலாம், அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அப்படியே ஆமா சார், ஊற்று மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். ரொம்ப சிம்பிள். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். வாழ்த்துக்கள், வாழ்வாரம். நன்றி சார். சார் அடுத்து வேற யார் சொல்றீங்க சார்? வேற யாரா சொல்றீங்களா ஜாதக பலன்? சார் வேற யார் சொல்றீங்க? சார் நான் சொல்றேங்க சார். சொல்லுங்க சார் குரு வணக்கம், குரு வாழ்கங்க சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்க, வாழ்த்துக்கள், வணக்கம். தனுசுல சூரியன் குருங்க சார். மேடம் ஆனா பெண்ணான்னு சொல்லிருங்க, ஆனா பெண்ணான்னு சொல்லி. ஆணுங்க சார். ம். 42 வயசு. ஓகே. தனுசுல வந்து குரு, சூரியன். ஓகே. மகரத்துல சுக்கிரன். ம். கும்பத்துல செவ்வாய். ம். ரிஷபத்துல ராகு. விருச்சிகத்துல சந்திரன், புதன், சனி, கேது. எல்லா கிரகம் வந்துருச்சா செக் பண்ணிக்கோங்க. 4, 5, 6, 7, 8, 9. ஓகே. சூப்பர். ஜாதகர் தன்னம்பிக்கை உடையவர், மரியாதை உடையவர், புகழ் என்றும் மங்காத புகழ் இவருக்கு உண்டு. நேர நிர்வாகம், உயர்ந்த லட்சியம் உடையவர், உயர்வான நோக்கம், எல்லோரையும் பாரபட்சமின்றி பார்ப்பவர், முடிவு எடுக்கும் திறன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், குலப்பெருமை காப்பவர், அடுத்தவருக்கு வழிகாட்டும் தன்மை இவருக்கு அதிகம் உண்டு, தர்ம சிந்தனை உடையவராக இருப்பார், அதிர்ஷ்டம் இவரை தேடி வரும், இவருக்கு மனைவி மூலம் ஒரு வளர்ச்சி உண்டு, மனைவி வந்த பிறகு தான் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, மனைவி மூலமாக இவர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். மனைவியின் கண் காந்தம் போல இருக்கும், வீடு வாகன வசதி உண்டு, எந்த விஷயத்திலையும் ரசனையுடன் பார்ப்பது, அன்பாக இருப்பார், சொகுசு வாழ்க்கையை ரொம்ப விரும்புவார், அவருக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வடிவமைப்பார், சிரித்த முகத்துடன் இருப்பார், தாராளமாக செலவு செய்வார், சொத்து சேர்க்கை இருக்கும், காசு சொத்து நிறைய சேர்ப்பார், எவ்வளவு செலவு செய்தாலும் காசு வந்து கொண்டே இருக்கும், பட்டு திருந்துபவர், சிக்கலில் இருந்து வெளிவருபவர், தைரியம், சவாலுடன் திறன் அதிகமாக இருக்கும் இவருக்கு, சகோதர ஆதரவு கிடைக்கும், அயராது உழைப்பார், ஆபத்து நிறைந்த இடத்தில் இறங்கி வேலை செய்வார், முன்கோபம் அதிகமாக இருக்கும், மாமன் மச்சான் மூலமாக எதுவும் ஆதரவு இவருக்கு கிடைக்காது. சந்திரன் மனோகாரகன், மன வலிமை குறைவாக இருக்கும், மனம் தூய்மையாக இருக்கும், நிறைய டிராவல் செய்வார், வீட்டில் அடிக்கடி தண்ணீர் பற்றாக்குறை வந்து கொண்டு இருக்கும், லைட் ப்ராப்ளம் வரும், அம்மா மூலம் எந்த ஆதரவும் கிடைக்காது, அவருக்கு அம்மா இல்லை, இப்போதைக்கு அக்கா தங்கை ஆதரவும் எதுவும் இல்லை, கற்பனை திறன் அதிகமாக இருக்கும், மனோபலம் குறைவு,
எளிதில் எந்த விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவார். தேவையற்ற மனக்குழப்பம், ஞாபக மறதி, தேடி வரும் வாய்ப்புகளை அவர் எப்பொழுதும் இழந்து விடுவார். வியாபாரம் நல்லா செய்வாரு. இளமையான தோற்றம், பல மொழிகள் பேசும் திறமை கொண்டவர். நண்பர்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும். எதிலும் ஆர்வம் இல்லாமல் இருத்தல். நண்பர் மூலம் இவர் ஏமாற்றப்படுவார் எப்பொழுதாவது. அர்த்தமில்லாமல் ஏதோ ஒரு நேரம் பேசுவார். படிப்பறிவு குறைவு, பட்டறிவு தான் இவருக்கு அதிகம். எதற்கும் அதட்டிக்க மாட்டார். நீதி தவறாத குணமுடையவர். வாழ்க்கை மீது வெறுப்பு வருவது, மன குமுறல் அதிகமாக இருக்கும். தியானம், யோகா, ஆன்மீக வழிபாடு, ஆராய்ச்சி மனப்பான்மை, வைராகியம் அதிகமாக இருக்கும். குழப்ப மனப்பான்மையுடையவர். குடும்ப வாழ்க்கையில் நாட்டம் இல்லாமல் ஏதோ ஒரு சமயம் இருப்பார். அவ்வளவுதாங்க சார். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம், வேற லெவல் மேடம். நல்லா இருக்கு, நல்லா வருது மேடம், அருமையா இருக்கு. சூப்பர் 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 மேடம். பேருங்க ஐயா. நிறைய சொல்லலாம் சார், ஒரு நிமிஷம் இருங்க. இன்னும் நிறைய சொல்லலாம், இவ்வளவு இருக்கு, இன்னும் நிறைய சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அது கூட்டுக்கிற கிடைச்சிச்சாவே நம்மளுக்கு வந்து ஜாக்பாட் மாதிரி தான். கூட்டுக்கிற பார்த்துட்டோம்னா நம்ம பேசிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா, நல்லா இருக்கு. என்ன கோச்சார் ரீதியா சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அதனால தெரிஞ்சுக்கலைங்க சார். அதனால சரிங்க, அந்த வீடியோஸ் மறுபடியும் திரும்ப பாருங்க. அந்த வீடியோஸ் மறுபடியும் திரும்ப பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் வரும், நல்லபடியா வரும். ஓகே, மேடம் பேருங்க ஐயா. மேடம் பேருங்க பிரேமாங்க சார். சார் பிரேமாங்க சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். வேற யாரும் சொல்றீங்க சார்? வேற யாராவது சொல்றீங்களா ஜாதக ரீதியா? ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. ஓகே, சிம்மத்துல குருவையா. ஆனா பெண்ணா? வயது? ஆண். ஆண், 33 வயசு. சிம்மத்தில் குரு. குரு. கன்னியில சந்திரன். மற்றது விருச்சிகத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன். தனுசுல சூரியன், ராகு. மகரத்துல சனி. மற்றது மிதுனத்துல கேது. 9 கிராம். ஓகே, வந்துருச்சுங்களா? 3, 6, 9. ஓகே, 9. சொல்லுங்க. ஓகே, அன்பான குருநாதருக்கும் வணக்கம். எங்கள் குழுவில் பயணிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும். அத்துடன் முத்துப்பாண்டி அண்ணாவுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பேர் தேவராணி. இந்த ஜாதகர் குடும்பத்தின் மூத்த பிள்ளை. மற்ற ஜாதகர் எப்பவும் சூடான உணவுகளை விரும்புவார். மற்றது இதுக்கு நேரம் கடத்துவது பிடிக்காது. எதையும் விரைவாக செய்யணும் என்று சொல்லி எல்லா நேரமும் ஒரு இதன் ஒரு முயற்சி செய்து கொண்டே இருப்பார். மற்றது மற்ற பொறுப்புணர்வு உள்ளவர். மற்றது ஒரு சிறந்த நுண்ணறிவு கொண்டவர், இளமையான தோற்றம் உள்ளவர். என்று சொன்னால் இந்த தொடர்மாடி குடியிருப்புல தான் நான் வசித்தோம். ஜாதகர் வசித்தார். இப்ப ஒரு அதே தொடர்மாடி கட்டும் ஒரு கம்பெனி இதுல விற்பனை முகாமையாளராக பணிபுரிகிறார். மற்றது சிறுவராயத்தில் இவருக்கு அந்த மஞ்சள் காமாலை நோய் தொந்தரவு வந்தது. ஓகே, அதாவது பரிவர்த்தனை மூலியமா வருது பாருங்க. பரிவர்த்தனை சூரியனும்
குரு வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை ராகுவோட வந்து பாத்தீங்கன்னா சேருது. அது இப்போ பரிவர்த்தனைக்கு முன்னாடியே வந்து அந்த சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இருக்கு. பரிவர்த்தனை இருக்கும்போதும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். பரிவர்த்தனை மூலியமா ராகுபடியில சேரும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். அதை பத்தி யோசிக்க வேணாம். சின்ன வயசா இருக்கு. தொழில் ரீதியா வந்து வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராகுகேது அச்சுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்கிறதுனால தொழில் ரீதியா வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்து போற மாதிரி சில வாய்ப்புகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா? அது ஃபியூச்சர்ல வந்து நடக்கலாம். அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே. இவர் மற்றது பயணத்தை நிறைய விரும்புவார். அதிகமான இடங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பயணம் செய்வார். மற்றது அதால அந்த முதல் சிறிய காலத்துல இந்த இப்படி வருத்தம் வந்ததுன்றதால ஒருவர் சாதகம் பார்த்து சொன்னார், அம்மா நீங்கள் இவரை வந்து ஒரு கோயில் சிவன் கோயில்ல வித்து வேண்டுங்க. அப்ப அந்த கைங்கரியமும் செய்த நாங்கள் ஐயா. ஓகே ஓகே. அதனால தப்பிச்சிட்டாரு. நிறைய அவருக்கு நல்லதாயிரும். தத்து கொடுத்து வாங்கும் போதே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். ஏன்னா ராகு வந்து மெயினா இருக்கு இல்லையா? மேஜர் பிளானட்டா வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்கு பாருங்க. ராகுபடியில 5 கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால அந்த தத்து கொடுத்து வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அந்த ராகுகேது மூலியமா இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து குறையும். அதனால அவர் வந்து அடுத்த நிலைக்கு வந்து வர்றதுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. திருமணம் ஆயிடுச்சுங்களா? இல்லையா, இன்னும் ஆகல. ஓகே ஓகே. வகுப்புல படிச்சு நிறைய விஷயங்களால தான் கன விஷயங்கள் விளங்கி இருக்குதுன்னு நான் கோர்வையா கதைக்க செய்ய சொல்லணும். இல்ல பரவாயில்ல. அதை பத்தி பரவாயில்ல. காரணம் புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இப்ப இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கூடி வரும். யோசிக்க வேண்டியதுல. ஏன்னா குருவும் சனியும் வந்து இப்ப கோச்சாரத்துல வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? நோட் பண்ணி. மற்றதையா இந்த சூரியன் ராகு சேர்ந்து இருக்கிறத அப்ப இவர் தொடர் மாடி கட்டுற விற்பனையில ஈடுபட்டிருக்கீங்க. அப்ப அது அவருக்கு அது சரியான இதுதானே ஐயா? அதுதான் இது சுக்ரன் ராகுவோட தன்மையில வருது பாருங்க. சுக்ரன் செவ்வாய் புதன் ராகு அந்த மாதிரி இருக்கிறதுனால அது மாதிரி அடுக்குமாடி இது வந்து பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சி. இதுதான் சொல்ல முடிஞ்சது ஐயா. மேடம் பரவாயில்ல. இன்னும் நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க. ட்ரை பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரி இருக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய ஜாதகங்கள் எடுத்து ஆய்வு பண்ணி 12 ஜாதகம் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் நான் கொஞ்சம் பிந்தி தான் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறது ஐயா. இல்ல பரவாயில்ல. அதை பத்தி பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுதான் முக்கியம். நம்ம தப்பா சொல்றோம் ரைட்டா சொல்றோம் அப்படிங்கறதுலாம் விஷயமே கிடையாது. நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கறதா விஷயமே. ஒரு சிலவங்க மட்டும் தான் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு சிலவங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாதக ஆய்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சிலர் வந்து பேச மாட்டாங்க. ஒரு சிலர் தெரியும் ஏன் சொல்லணும் அப்படின்னு கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அதை பத்தி பரவாயில்ல. நம்ம யாரையும் வந்து இது பண்ண போறது கிடையாது. அதனால அது கூடுமான வரைக்கும் இந்த பலன் சொன்னவங்களுக்கு ஒரு தனி குரூப் மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். சரிங்களா? அதனால அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் மாதிரி வந்து எடுக்கப்படும். அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்தது ஜாதகங்கள்லாம் போடும்போது ஃப்ரீ டைம்ல நான் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கைட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதனால உங்களையும் நான் ஆட் பண்ணிடுறேன். நீங்க அதை பத்தி யோசிச்சு. கொஞ்சம் கூட படிச்சிருக்கிறேன். அப்படி இதுல எனக்கு இதுதான் எங்கட தலைமுறை. இதுலயே நான் தான் இப்ப ஒரு ஆள் இதுல தொடங்கி இருக்கிறேன். ஓகே மேடம். மகிழ்ச்சி மேடம். வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றி. நல்லா வருது மேடம். உங்களுக்கு நாடி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இன்னும் நல்லா வரும். நிறைய பலன் வந்து சொல்லலாம். இந்த பேசிக் வந்து பாத்தீங்கன்னா விட்டுறக்கூடாது. கிரகச்சேர்க்கையில வந்து பாத்தீங்கன்னா விட்டுறக்கூடாது. அதே மாதிரி அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னாவே போதும். நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா. நான் சொல்றேங்களா? எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் ஐயா. சரி, பரவாயில்ல. சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. தப்பு கிடையாது. மேஷத்துல சனி ஐயா. ஒரே நிமிஷம். ஆனா பெண்ணான்னு சொல்லுங்க. வயதை சொல்லுங்க. பெண் 56 வயது ஐயா. ஓகே. மேஷத்தில் சனி ஐயா. பெண் 56 வயதுங்களா? ஆமா ஐயா. ஓகே. சனி மேஷத்தில், கேது சந்திரன் சிம்மத்தில், செவ்வாய் கன்னி, புதன் சூரியன் குரு துலாம். புதன் சூரியன் குரு. சுக்கிரன் விருச்சிகத்தில், ராகு கும்பத். ஓகே. 2 4 5 6 7 8 9. ஓகே மேடம், சொல்லுங்க மேடம். ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. இவருக்கு வந்து இந்த ஜாதகிக்கு வந்து
சாப்பாடு செய்யறப்போ ரொம்ப கம்மியா தான் செய்வாங்க இவங்க. திருப்தி வர்றவங்களுக்கு திருப்தியா போட மாட்டாங்க இவங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த செவ்வாய் புதனுக்கு இருந்தால நாக்கு வந்து பல்ல கடிப்பாங்க, அப்பப்ப கடிச்சுக்குவாங்க நாக்கு. ஓகே சூப்பர் சூப்பர். ஓகேயா, இவங்களுக்கு வந்து இவங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப். ஆனா இந்த ஜாதகிக்கு அப்பாவால இது இல்லையா, ஹெல்ப் இல்ல. கொஞ்சம் கோவக்காரியவோ. அப்புறம் இப்போ இந்த ஜாதகிக்கு கோச்சாரப்படி சனி மீனத்துல இருக்கிறதுனால, செவ்வாய் பாக்குறதுனால அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் வீக் ஆயா. கரெக்டாயா? இல்ல வீக் அப்படின்னு எடுக்க கூடாது. இது அதுக்காக கிடையாது, இது வேற கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது வீக் பண்ணோம். சரி அது பரவாயில்ல. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லுங்க, அதனால பிரச்சனை கிடையாது. இவ தனியா தான் இருக்க ஆசைப்படுவா. தனியா தான் இருப்பா. அப்புறம் இவங்க பல மொழி தெரியும். செஞ்ச தப்பே பட்டால திருந்தாதவள். கொஞ்சம் பயம். ஓகே பரவாயில்ல. மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ட்ரை பண்றீங்க, இன்னும் நிறைய சொல்லலாம். நீங்க அந்த மறுபடியும் திரும்ப வீடியோ ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இன்னும் நிறைய நீங்க வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு கிரக சேர்க்கை நம்ம சொல்லியிருக்கோம், எத்தனையோ பலன் நம்ம சொல்லியிருக்கோம். அதை வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதேதான் போட்டு கேட்டுட்டே இருக்காயா, இவ்வளவு வந்துச்சுங்க. பாருங்க, இன்னும் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 2 கிரக சேர்க்கை இருந்தா என்னென்ன மாதிரி இருக்கும், ஜாதகோட குணாதிசயம் என்ன, எப்படி இருக்கும், அப்பா எப்படி இருப்பாங்க, அம்மா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து தொழில் ரீதியா எப்படி, இன்னும் நிறைய சொல்லலாம். இவங்க உடன் பிறந்தவர்கள் கோச்சார ரீதியா என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கும், முன்னாடி இருக்கிற கோச்சாரத்தை எடுத்தோம்னா என்ன நடந்திருக்குங்கிறது விஷயத்தை நம்ம வந்து எடுக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதது காட்டுதையா. ஓகே சூப்பர். ஓகே மகிழ்ச்சி. என்ன கூட குரூப்ல சேர்த்துங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வெங்கட்ராமன். வணக்கம். ஜாதகம் சொல்றேங்க. சொல்லுங்க. தனுசுல குரு, சூரியன், புதன். ஆண், வயது 54. ஆண், வயது 54. தனுசுல குரு, சூரியன், புதன். தனுசுல வந்து குரு, சூரியன், புதன். விருச்சிகத்துல சந்திரன். மகரம் ராகு. கும்பத்துல சுக்கிரன். மீனத்துல செவ்வாய். சிம்மத்துல சனி. கடவுள கேது சார். ஓகே, எல்லா கிரகம் வந்துருச்சான்னு பாருங்க. 3 4 5 6 7 8 9. ஓகே ஐயா வணக்கம். நான் வந்து பேசிக்கா வந்து ஜோசியம்னா என்னன்னு தெரியாதுங்க ஐயா, ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இந்த அடிப்படை ஜோதிடம் இதெல்லாம் எதுவும் தெரியாதுங்க ஐயா. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட நாடு ஜோதிடம் கத்துட்டுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி 4 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கிளாஸும் நல்லா போயிட்டு இருக்குதுங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னாலையும் கொஞ்சம் பலன் சொல்ல முடியுன்ற ஒரு நம்பிக்கையில இதை சொல்றேங்க ஐயா. தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா பிஹெச்டி படிச்சிருக்காங்க, அவங்களுக்கே ஜாதகம் எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கு. சரிங்களா, பிஹெச்டி படிச்ச பேரு தான் பிஹெச்டின்னு பேரு, எந்த இடத்துல ஜாதகத்தை ஆரம்பிக்கிறது கூட தெரியாம இருக்கு. சரிங்களா, அதனால அது நீங்க இப்பதானே ஸ்டார்ட் பண்றீங்க, அதனால அதை பத்தி யோசிக்க வேண்டியது கிடையாது. சரிங்களா, தாராளமா சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க. அதனால தப்பு வந்தா பரவாயில்ல, திருத்திக்கலாம், அதை பத்தி பரவாயில்ல. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த ஜாதகர் வந்து நல்ல அறிவு, கற்றுக்கொள்ளும் திறன், ஆலோசனை வழங்கும் திறன் இருக்கு. அரசு அல்லது நிர்வாகத்துறையில பொறுப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பேச்சுத்திறன், கற்பித்தல், எழுத்து, வணிக ஆலோசனை போன்ற துறைகளில் முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக நாட்டம் கொண்டவர். அறிவை பயன்படுத்தி வருமானம் ஈட்டும் தொழிலில் வாய்ப்பு அதிகம். வாழ்க்கையின் ஆரம்பத்துல நிறைய தடைகள் இருந்தாலும் பின்னாடி முன்னேற வாய்ப்பு இருக்கு. பிறருக்கு வழிகாட்டும் திறன் இருக்கும். தொழில் ஆலோசகர், நிர்வாக ஆசிரியர், அப்புறம் வந்து வாஸ்து நிபுணர், வணிகத்துறை வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. இந்த மாதிரி துறையில வந்து வெற்றி பெறலாம். சொந்த தொழில் செய்தால் நல்ல வளர்ச்சி இருக்கும். மனைவி வந்து உள்ளூர்ல இருக்கவோ இல்ல வெளியே சொந்த தெரிஞ்சவங்களோ இருக்க வாய்ப்பு இருக்குது.
ம் அப்பாவின் ஆதரவு வந்து ரொம்ப கம்மி. பரம்பரை சொத்துக்களால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மனைவி மூலம் சொத்துக்கள் சேருவதற்கு வாய்ப்பு உண்டு. இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இருக்கு. சூப்பர் சூப்பர். ஜோதிடம், ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஈர்ப்பு அதிகமா இருக்கும். குடும்ப ஒற்றுமைக்காக நிறைய பாடுபடுவார். அப்புறம் வந்து நிதி மேலாண்மை கொஞ்சம் குறைவு அவர்கிட்ட. செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுனே இருப்பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்குவாங்க. வெளியே வர முடியாம முழிக்குவாரு. முயற்சியால் முன்னேற்றம் வரும். மேனேஜ் பண்ணிக்குவார். ஏன்னா அது குரு வீட்ல தான் இருக்கு, அதனால அது மேனேஜ் பண்ணிக்குவார், வெளியே தெரியாது. ஓகே சூப்பர். அடுத்து அப்பா மற்றும் சகோதர சகோதரிகள் ஆதரவு கொஞ்சம் கம்மியா இருக்கும். தன்னுடைய முயற்சியால் மட்டுமே முன்னேறது வாய்ப்பு இருக்கு. தன் மீதே வெறுப்பு சில நேரத்தில் நிறைய இருக்கும். அதிக கவலையில் இருப்பாங்க. யாருடைய ஆதரவும் இருக்காது. ஏதாவது ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் பிரச்சனையில் இருக்கும். எது எடுத்தாலும் பிடிவாதம், கொஞ்சம் முன்கோபம், குழப்பமான சூழ்நிலையில் இருப்பாரு. சூப்பர் சார், சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள். பாருங்க, இன்னும் கோச்சாரத்தை நினைச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்ப இந்த சந்திரன் கேது விடியில் இருக்கு, அது வந்து நிறைய சொல்லலாம். இப்ப கோச்சாரத்துல வந்து சனி மேல வந்து சனி வந்து கேது இருக்கு. திருப்பி வந்து இந்த 3-4 கிரகத்தை வந்து கேது பிடிக்குது, அதை பத்தி பேசலாம். செவ்வாய் மேல வந்து ராகு இருக்கு, அதை பத்தி பேசலாம். சுக்கிரன் மேல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனையும் அஃபெக்ட் பண்ணுது, அதை பத்தி பேசலாம். சுக்கிரன் வந்து அஃபெக்ட் பண்ணுது. போன இதுல செவ்வாய் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு, அதை பத்தி பேசலாம். சுக்கிரன் அஃபெக்ட் பண்ணுது, அதை பத்தி பேசலாம். நிறைய பேசலாம், இன்னும் இப்ப நிறைய பேசலாம். இப்ப பாருங்க, இப்ப இது பாருங்க, குருவுக்கு வந்து குரு பார்வை வந்து சந்திரனுக்கு வந்திருக்கு, அதை பத்தி பேசலாம். நிறைய இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னொருக்கா வீடியோ வந்து திரும்ப பாருங்க. ஒரு டைம் வந்து கிளாஸ் முடிஞ்சதோட விட்டுறாதீங்க, மறுபடியும் திரும்ப பாருங்க. நிறைய பலன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். வாழ்த்துக்கள் சார், நல்லா வருது உங்களுக்கு. நல்லா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நன்றி. அந்த குரூப்ல ஆட் பண்ணி விடுங்க. நானும் அந்த குரூப்ல ஆட் பண்ணி விடுங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ. வாழ்க. ஓகே சார், வேற யார் சார் சொல்றீங்க? சார் நான் சொல்லலாமா சார்? சொல்லலாம் மேடம், சொல்லலாம், தாராளமா சொல்லலாம் சார். ஆண், 31 வயசு சார். ஓகே. தனுசுல குரு சந்திரன் சார். ஓகே. மீனத்துல சனி கேது. மிதுனத்துல சுக்கிரன் செவ்வாய். கடகத்துல சூரியன். சிம்மத்துல புதன். கன்னியில ராகு சார். ஓகே, எல்லா கிரகம் வந்துருச்சா? 2, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, எல்லா கிரகம் வந்துருச்சு. மேடம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாதகர் உணவு பிரியர் சார். பயண விரும்பி. பிடிவாதம் கொஞ்சம் இருக்கும். மனக்குழப்பம் கொண்டவர். அம்மாவும் பிடிவாதம் செய்வார். ஜாதகர் தன் சொந்த வீட்டிலே இருந்தால் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய முடியாது. சாமியார் போல் நிலை ஏற்படும். சாதகருக்கு வெளியூரில் சென்று தங்கி வேலை பார்த்தால் நன்மை. மருத்துவம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யலாம். தொழில், ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்யலாம். சித்த மருத்துவம், யோகா, டீச்சிங், அக்குபஞ்சர் இது போன்ற வேலை செய்தால் நிலைக்க முடியும். சோதிடம் நன்றாக வரும். ஜாதகருக்கு உள்ளுணர்வு உண்டு. திருமண வாழ்க்கை. ஜாதகருக்கு சிறு வயதிலே காதல் ஏற்பட்டிருக்கும். எல்லை மீறிய வாழ்க்கையில் ஜாதகர் வாழ்ந்திருப்பார். காதல் பிரிவு வந்திருக்கும் ஜாதகரால். ஆச்சாரப்படியும் ஜாதகருக்கு சொந்த முயற்சியால் நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கும். ஜாதகரின் குணநிலை, மனநிலையால் வாழ்க்கையை துணையை கைவிட்டு விட்டார். ஜாதகரின் விரக்தியான மனநிலையால் இவருக்கும் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் தவற விட்டு விடுவார். ஜாதகரின் படிப்பு.
வெளியே சொல்லும் அளவிற்கு மதிப்பு மிக்க படிப்பாகத்தான் படித்திருப்பார். இவர் படித்த படிப்பிற்கு பார்க்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் தான் வேலை பார்ப்பார். சூப்பர் பாயிண்ட். சூப்பர். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. வெளிநாடு சென்று நல்ல வாழ்க்கை வாழலாம். ஜாதகர் தன் தாயை கைவிட மாட்டார். ஜாதகருக்கு தந்தையினால் ஏற்படும் ஆதாயமும் உண்டு. தாய் பாசம் அதிகமாக கிடைக்கும். ஜாதகர் நல்ல உணவுகளை தேடி அலைந்து சாப்பிடுவார். சூப்பர். ஜாதகருக்கு நன்மை தரும் செயல்கள் என்றால் இந்த காலம் ஜாதகருக்கு வேலையை சரியாக தேர்ந்தெடுத்தால் சிறப்பாக அமையும். இந்த கோச்சார காலத்தில் ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். வேலையிலோ தொழிலிலோ கருணையும் தர்மமும் அவருக்கு இருந்தால் நல்லது. மனநிலையுடன் தியாக தொழில்களை அந்த மாதிரி வந்துரும். சனி சூரியன் கேது கண்டிப்பா வந்துரும். அந்த மாதிரிதான் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு வகையா சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சூப்பர். திருமண பந்தம் சார், ஏற்கனவே திருமணமான பொண்ணை அவர் திருமணம் செய்யணும். அப்படி இல்லைன்னா விதவை பொண்ணை கல்யாணம் முடிச்சா அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, மகிழ்ச்சி மேடம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா வருது மேடம். நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. மத்தவங்களுக்கு கவனிச்சிருப்பீங்க எந்த மாதிரி வருது அப்படின்ட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓகே சார், வணக்கம். வேற யாரா பேசணுமா? நான் சொல்றேங்க, ட்ரை பண்றேங்கய்யா. சொல்லுங்க, தப்பு கிடையாது. சார் சொல்லுங்க சார். சிம்மத்துல குரு சந்திரன், குரு வக்ரம் அதுல ஐயா. கன்னியில கேதுங்கய்யா. மீனத்துல சுக்கிரன், புதன், சனி, ராகு, சூரியன். மேஷத்துல செவ்வாய்ங்கய்யா. ஐயா ஜாதகர் வந்து பிறந்த ஆண் 57ங்கய்யா. முதல் கண் குரு பாதம் போற்றி. குருனால 1-2 பாயிண்டா இருந்தாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி. நீங்க சொல்லி கொடுத்தீங்க ஐயா, அது பிராக்டிஸ் பண்ணோம். நீங்க நல்லா இருக்குங்க ஐயா. நான் என்னால முடிஞ்சது 1-2 பாயிண்டாவது நான் சொல்ல முயற்சி பண்றேங்க. அப்போதான் ஆரம்பம் தெரியும் ஐயா. நல்லா இருக்கு ஐயா. இப்போ இங்க ஜாதகர் வந்து பிறந்த ஊர்ல இருக்க மாட்டாரு. அவரு வேற ஊர்ல இருப்பாரு. ஜாதகர் வந்து உணவு பிரியர். உணவை தேடி போவாரு. பிறகு இவரு ஜாதகருக்கு கல்யாணம்ன்றது லேட்டா தான் நடக்கும் ஐயா. உடனே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க ஐயா. இவருக்கு வந்து பல மொழி தெரியுங்க ஐயா. செஞ்ச வேலையை திருப்பி செஞ்சுட்டே இருப்பாருங்க ஐயா. அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிவு ஏற்பட்டிருக்கும் சின்ன வயசுலயே. அது வாய்ப்பு இருக்குங்கய்யா. அதே மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்துல வந்து இவருக்கு அவ்வளவு யோகம் இருக்குமான்றது தெரியாதுங்கய்யா. இது வந்து வேற ஒரு பேர்ல வந்துதான் ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கணுங்கய்யா. இப்படி இருக்குங்கய்யா. இப்போ கோச்சாரத்துல வந்து சனி பகவான் மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் டிராவல் பண்ற டைம்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணோம். ஏதாவது தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி தெரியுதுங்க ஐயா. அதே மாதிரி ஜாதகருக்கு வந்து அஸ்ட்ராலஜி மேல கொஞ்சம் ஈடுபாடு இருக்குங்க ஐயா. பிராக்டிஸ் பண்ணா இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஐயா ஜாதகம் சொல்றதுக்கு. இப்படி எல்லாம் இருக்குங்க ஐயா. இது மேலும் நான் ட்ரை பண்றேங்க ஐயா. கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்க பேர் சொல்ற மாதிரி
நான் கட்டாயமா வந்து சொல்லுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நான் ப்ரூவ் பண்ணுங்கய்யா. கண்டிப்பா நான் ப்ரூவ் பண்ணுவேன். வாழ்த்துக்கள் சார், எல்லாரும் எதிர்க்க சொல்லியிருக்கேன், வாழ்த்துக்கள் நான் சார். கண்டிப்பா ப்ரூவ் பண்றேங்கய்யா. அதுக்கு அதான் உங்க சார், மிக ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள், எப்பவுமே இருக்கணுங்க. உங்க பாதம் வாழ்த்து, போட்டுறீங்கய்யா. நீங்க நல்லா இருக்கணுங்கய்யா. வாழ்த்துக்கள் சார், நான் வாழ்த்துக்கள். நான் எம் எல்லாத்துக்கும் நான் வந்து எம் பாத்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே எம்ஆர் அந்த எம் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதை பத்தி கவலைப்பட வேணாம். நல்லா என்னுடைய பேர் பண்ணுங்க, இன்னும் நிறைய பண்ணுங்க. என் பேர் எம்ஆர் முரளிதரனுங்கய்யா. அத சொல்லி வைக்கிறேங்கய்யா. நீங்க நல்லா ஓகே இருக்கணுங்கய்யா. சார், நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி சார், என்னையும் மகிழ்ச்சி வந்து அந்த சார். குரூப்ல சேர்த்து விடுங்கய்யா. நான் ஆட் பண்ணிடுறேன், கண்டிப்பா ஆட் பண்ணிடுறேன். நன்றிங்க. அதை பத்தி நல்லா பேசுறேன். இருங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சூப்பர் சார். இன்னும் நிறைய சொல்லலாம், இன்னும் நிறைய பாயிண்ட் சொல்ல பாருங்க. கூட்டு கிரகம் ஒத்தா கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் பாருங்க 1000 குரு பாயிண்ட் சூரியன் வந்து சொல்லலாங்கய்யா. பரிவர்த்தனை. 1000 அதான் பாயிண்ட் சொல்றேன், சொல்லலாம். அந்த அளவுக்கு சொல்லலாம். ஓகே, மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. நல்லா இருங்க. ஓகே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, ஓகே சார். வேற யாராவது சொல்றீங்களா? வேற யாராவது சொல்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? ஐயா தென்றலுங்க ஐயா. வணக்கம் மேடம். கொஞ்சம் வெளியில இருக்கேன், டிஸ்டர்பா இருக்கும், அதுக்கு தாங்க ஐயா பேசாம இருக்கேன். ட்ரை பண்ணுங்க. கும்பத்துல மேடம் ஆனா பெண்ணா? வயது? ஆண் வயது வந்து 29. கும்பத்துல சந்திரன் குரு கேது. கும்பத்துல சந்திரன் குரு கேது. ரிஷபத்துல சூரியன் செவ்வாய். மீனத்துல சனி சுக்கிரன். மேஷத்துல புதன். சிம்மத்துல ராகு. ஓகே, எல்லா கிரகம் வந்துருச்சா? 3, 5, 6, 7, 8, 9. ஓகே, எல்லாமே வந்துருச்சு. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இவங்க வந்து இவங்க 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 அப்பா வந்து ஒரு அரசு அதிகாரியா இருப்பாங்க ஐயா. இவங்க குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தாய் மீது அன்பு உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் இவங்களுக்கு இருக்குங்க ஐயா. சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது வந்து மகாலட்சுமி யோகம்னு சொல்லலாங்க ஐயா. இவங்களுக்கு வந்து சனி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது வந்து அரசியல், அரசாங்கம் அந்த தொடர்பை கொடுக்குங்க ஐயா இவங்களுக்கு. இவங்க வந்து தாய் மீது அன்பு உள்ள கொண்டவங்க. அதே போல வந்து இவங்களுக்கு வர மனைவி அவங்க வீட்லயும் இவங்க அன்பா இருப்பாங்க ஐயா. சூப்பர். இந்த குரு போய் சனிய தொடுது, சனியும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்குங்க ஐயா. அதனால வந்து இவங்க தொழில் செய்யற வேலை அதுல வந்து ஒரு ஆத்மார்த்தம் இருக்குங்க ஐயா இவங்களுக்கு, இந்த சனி தொடர்பு இருக்கிறதுனால. இது வந்து சந்திரன் குரு கேது இருக்கிறதுனால ராகுவோடைய தொடர்பு குறையுங்க ஐயா இவங்களுக்கு. கேதுவோடைய தொடர்பு மட்டும்தாங்க ஐயா இவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து ஒரு உயர் படிப்பு படிச்சவங்களா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா இவங்களுக்கு காலபுருஷனுக்கு 2ல வந்து அந்த சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால இவங்களுக்கு அரசாங்க தொடர்பு இருக்குங்க ஐயா. சூப்பர் மேடம். வேற என்ன சொல்லலாம்? வேற வந்துங்கய்யா குருவுடைய காரகத்துவம் அத பார்த்தோம்னா இவங்க சந்திரன் குரு தொடர்பு இருக்கிறதுனால எல்லார்கிட்டயும் ஒரு மதிப்பு மரியாதை இவங்களுக்கு இருக்குங்க ஐயா. அம்மா மேல பாசம், அப்புறம் வந்து ஆன்மீக தொடர்பு. இது காலபுருஷனுக்கு 11வது வீடா இருக்குதுங்க ஐயா. அதனால வந்து எதையும் வந்து கலசம், அந்த கும்பத்தோட கலசம் சொல்லுவாங்க. அதனால யாருக்கிட்டையும் வெளிப்படையா பேச மாட்டாங்க ஐயா இவங்க. அது அந்த கலசத்தோடைய அந்த அமைப்பு கும்பம் வரும். அதுல வந்து குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால மதிக்கத்தக்கவங்களா இருப்பாங்க ஐயா. சூப்பர் மேடம், சூப்பர். வேற என்ன சொல்லலாம்? நிறைய சொல்லலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். பக்கத்துல நிறைய கிரகம் இருக்கு பாருங்க.
பாருங்க, இது இது பக்க பக்கம் இருக்கு, இங்க இது பக்க பக்கம் இருக்கு, இது பக்க பக்கம் இருக்கு. புதனும் குருவும் தொடர்பு இருக்குங்க ஐயா. அதனால அறிவாற்றல் மிக்கவங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய அந்த புதன் ராகு பாருங்க, கணிதம், புதனுக்கு அவங்களுடைய திரிகோணத்துல ராகு. படிப்பு வளர்ச்சி, குரு குரு அந்த புதனும் சேர்ந்தா வித்தகர்னு சொல்லலாங்க ஐயா. ம் அது மட்டும் கிடையாது, புதன் ராகு வந்து திரிகோணத்துல இருக்கு பாருங்க, புதனுக்கு திரிகோணத்துல வந்து ராகு. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவாரு. தனிக்கு தொடர்பு இருக்கிறதுனால கண்டிப்பா அதவே வந்து தொழிலா வந்து பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா? அதெல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் சொல்லலாம். எப்பவுமே வந்து இந்த காலசர்ப்ப தோஷம் மாதிரி வந்து இருக்கு பாருங்க, எல்லா கிரகம் வந்து இதா இருக்கு இல்லையா? யாருமே செய்யாத ஒரு சாதனைகள் வந்து படைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். காலசர்ப்ப தோஷம் யாருக்கு இருக்கோ அவங்க யாருமே பண்ண முடியாது. அவங்க யாருமே பண்ண முடியாது அப்படின்னா அவங்க பங்காளிகள் வகைகள அவங்க சமூகம் இருக்கு இல்லையா? அவங்க சமூகத்துல யாருமே சாதிக்காத விஷயத்த வந்து அவங்க சாதிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். காலசர்ப்ப தோஷம் யாருக்கு இருக்கோ அதே மாதிரி அமைப்பு தான். நம்ம ஜாதகத்திலே நம்ம ஏற்கனவே நம்ம உதாரண ஜாதகங்கள் நிறைய நம்ம பார்த்திருக்கோம். நிறைய ஜாதகத்துல அந்த காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அதுல நிறைய வகைகள்லாம் இருக்கு, அதை பத்தி யோசிக்க வேணாம். பட் இந்த மாதிரி இருக்கும்போது ராகுகேது அச்சுக்குள்ளேயே நிறைய கிரகங்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ற மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா? ஒரு சில தியாகங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஒரு 30 வயசுக்கு மேல வந்து அந்த யோகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும். அதை பத்தி பார்ப்போம். ஃபியூச்சர்ல எல்லாம் ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பத்தியே ஸ்பெசிபிக்கா ஒரு ஜாதகம் மாதிரி எடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். அதை பத்தி யோசிக்க வேணாம். பட் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? முக்கியமான பாயிண்ட். ஓகே, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மேடம் நீங்க? ஐயா, செவ்வாய் சொல்லுங்க. சுக்கிர வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால மனைவி மூலமா வருமானம் உண்டுங்க ஐயா இவருக்கு. அது சனி சுக்கிரன் சேர்ந்தாவே வந்துருங்க. வேலைக்கு போற மனைவியா தான் வருவாங்க. பரிவர்த்தனை இருக்கு பாருங்க. கரெக்ட், சூப்பர் பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட். குரு சனி வந்து பரிவர்த்தனை, அதை நம்ம வந்து கணக்குல வந்து வச்சுக்கணும். வேற ஏதாவது பரிவர்த்தனை இருக்கான்னு பார்க்கணும், வேற எதுவும் இல்ல. அதனால அது மட்டும் நம்ம மெயினா வச்சு பேசலாம். ஓகே, சூப்பர் மேடம், சூப்பர். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இருக்கு, சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால மகாலட்சுமி யோகம், பண வருமானம் இருக்குங்க ஐயா. இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க ஐயா. கண்டிப்பா. சூரியன் வந்து சுக்கிரன் வீட்டுல இருக்கு, அது நல்ல அமைப்பு தான். வசதி வாய்ப்பா இருக்கிற மாதிரி ஒரு குடும்பத்துல பிறக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். ஓகே, சூப்பர். ஐயா வணக்கம். ஐயா மகேந்திரன். வணக்கம் சார். வணக்கம் சார். இது சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால அந்த அவங்க சொத்து வந்துட்டு ரொம்ப மதிப்பான சொத்தா இருக்குங்க. இருக்கு சார். சூப்பர் சூப்பர். புதன் வந்துட்டு செவ்வாய் வீட்டுல இருக்கிறதுனால புத்தி கூர்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. தைரியமா இருக்குவாரு, புத்தி கூர்மை ஜாஸ்தி இருக்குங்க. சனி சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த அம்மா வேலை செய்வாங்க. இவருக்கு ஆணுக்கு வந்துட்டு அவங்க கல்யாணம் ஆன பிறகு அவருக்கு யோகங்க. ஏன்னா குடுப்புன்னு கூட சுக்கிரன் இருக்காருங்க. அப்புறம் அங்க இவர் ஆமாங்க, இவருக்கு ஒரு தெய்வ நடமாட்டம் தெரியுங்க சார் இவங்களுக்கு. அப்புறங்க இவர் வந்து குரு வந்து சந்திரன் தொடர்றதுனால தண்ணி ரொம்ப விரும்புவாருங்க. ரொம்ப நேரம் தண்ணி குளிக்குவாருங்க. இன்னொன்னாங்கன்னா பணம் வந்துட்டு குரு சந்திரன் தொடர்னால கொஞ்சம் பணம் காசு செலவாகுங்க சார். தெய்வ நடமாட்டம் இருக்குங்க. இன்னொன்னு இவர் ஆன்மீகத்துல நல்லா இருக்குவாங்க. இவரு ஒரு சமுதாயத்துல வந்துட்டு இவருக்கு கையெழுத்து கும்புற அளவுக்கு ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கும்பத்துல குரு இருக்கிறதுனால, சந்திரனும் இருக்காரு, கேது இருக்கிறதுனால இவரை வந்துட்டு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு தலைமை தாங்கிறது, இல்ல இவர் கையெழுத்து கும்புறது, ஒரு கோவில்ல சார்ந்த இது பண்றது, இங்க வீட்டுக்கிட்ட கோயில் இருக்குது, இது மாசெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறேங்க சார். கண்டிப்பா சார். அந்த மாதிரி தான் வளர்ந்துருவார் சார். அது ராகுகேது அச்சுக்கு கரெக்டா வருது இல்லையா? இந்த மாதிரி காலதோஷம் இருந்தாலே இது வந்து யோகமா வந்து செயல்படும் காலம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது வந்து அந்த மாதிரி இவங்க சமூகத்துல யாருமே வளர்ச்சி அடையாத விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து பண்ற மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். நல்ல அமைப்பு தான். குரு சனி வந்து பரிவர்த்தனையா இருக்கிறதுக்கு இந்த ஜாதகத்துல நல்ல அமைப்பு தான். இன்னொன்னு அந்த புதன் அங்கேயே செவ்வாய் வீட்டுல இருக்கிறதுனால படிப்பு நல்லா இருக்குங்க. அவர் ரொம்ப கூர்மையா மறுபடியும் படிச்சு ரொம்ப படிக்கிறதுக்கு
சான்ஸ் இருக்கு. ஏன்னா குரு வந்துட்டு புதனை தொடராருங்க. அதனால இவர் நிறைய 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 சப்ஜெக்ட் தெரியுங்க இவருக்கு. மல்டி பேஸ் பர்சனாலிட்டின்னு சொல்லலாங்க. ஆமா சார். புதன் ராகு திரியோணத்துல வருது பாருங்க. புதன் ராகு திரியோணத்துல அது வர என்ஹான்ஸ் பண்ணுங்க அந்த அறிவு, நுணுக்கம், ஸ்பீடா பண்றது, மற்றவங்களோட ஒரு திறமையா இருக்கிறது. இப்போ ஏஐ இருக்கு இல்லைங்களா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி இவர் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கவருங்க எல்லாத்துலயும். அதான் சார், அட்வான்ஸா வந்துரும் சார். அந்த மாதிரி தான் வந்துரும். சூப்பர் சார். ஆமாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். வாழ்க வளமுடன். மேடம் புரியுதுங்களா அவங்க சார் எப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார், மகிழ்ச்சி. வீட்டு நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அது சொல்லலாம் சொல்லலாம். அருமைங்க மேடம், அருமை, மகிழ்ச்சி சார். அப்புறம் இவங்க குடும்பத்துல யாருன்னா இது அரசியல்ல இருக்குவாங்க, அரசியல்ல இல்ல கவர்மெண்ட்ல பெரிய 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 போஸ்ட்ல இருப்பாங்க. இன்னும் என்னங்கன்னா இங்க ஆளுமை பிளஸ் வந்துட்டு என்னங்கன்னா ஒரு தலைமை தாங்கிறது, பிளஸ் என்ன சொல்றதுனாங்க பெரிய போஸ்ட்ல இருக்குதுங்க, நிர்வாகம் பிளஸ் தைரியம் தாசி இருக்குங்க இவங்களுக்கு. தைரியம் தாசி இருங்க. இது ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யலாங்க, இல்ல பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறது. இப்போ எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், இது மாதிரிலாம் எடுத்து வேலை செய்யறது, இது மாதிரிலாம் சான்ஸ் இருக்குங்க. எதுனாலும் தைரியமா செய்வாருங்க. சூரியன் செவ்வாய் இருக்க தைரியமா செய்வாரு. நிர்வாகமும் சூப்பரா இருக்குங்க. கீழே இருக்கிறவங்களும் நல்லா கவனிச்சுக்குவாருங்க. ஏன்னா சூரியன் இருக்கிறதுனால விளையாட்டுல எல்லாம் நல்லா, ஏன்னா அவர் வந்துட்டு யாரும் பாராபட்சம் பார்க்க மாட்டாரு இல்லைங்களா. தைரியமும் செயல்படுவாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாருங்க. செய்யற வேலை ரொம்ப நுணுக்கமா செய்வாருங்க. உணர்ந்து சார் யாருன்னா இருக்குவாங்க சார், அரசியல்ல கூட அவங்க ஃபேமிலியில யாருன்னா இருக்கலாங்க. எங்க அப்பா ஒரு போலீஸ் அதிகாரிங்கய்யா. ஓகே ஓகே, அதான் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்குவாங்க. அதான் கவர்மெண்ட் வேலைங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், தைரியமான கவர்மெண்ட் வேலைங்க. அருமைங்க சார், அருமைங்க சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். குரு கேது சந்திரன் நினைவு இருக்கிறதுனால குறி சொல்றவங்க இருப்பாங்க ஐயா இவங்க வீட்டுல. அதான் தெய்வ நடமாட்டம் இருக்குங்களா மேடம், தெய்வ நடமாட்டம் தெரியுங்க. சூப்பர் மேடம், சூப்பர் சார். நான் எல்லா வீடியோவும் பாக்குறேன் சார். எல்லா வீடியோ பாக்குறேன். இப்பதான் நான் கிளைண்ட் விசிட் பண்ணிட்டு இப்பதான் நான் ஒரு 9 o'clock வந்தேன் சார். பட் நான் எல்லா வீடியோவும் பாத்துறேங்க. ஃப்ரீயா டைம்ல எல்லா வீடியோவும் பாத்துறேங்க. இது வரலாம் 99. இப்ப இந்த கிளாஸ் விட்டு எல்லா வீடியோ பார்த்தாச்சுங்க நான். ஓகே சார், சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்கா? சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்க ஸ்பெஷல் இல்லைங்களா? உங்க டீச்சிங்கே ஸ்பெஷல், தாந்திரிகம் ஸ்பெஷல், மாந்திரிகம் ஸ்பெஷல். அப்புறம் வந்துட்டு இது என்னங்க சார், இது நம்ம யாமாலிக்குல் குத்தூசு என்ன சொல்றேங்க சார், அது சூஃபி மந்திரம், அதுல ஸ்பெஷலிஸ்ட், குறியீடுல ஸ்பெஷலிஸ்ட் சார். குருவர்கள் சார், நம்மளுக்கு நல்ல குருநாதர்கள் அமைஞ்சாங்க சார், நல்ல குருநாதர்கள் அமைஞ்சாங்க, நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதனால நம்ம இந்த அளவுக்கு நம்ம வர முடியுது. அவங்க இல்லைன்னா நம்ம அவங்கள தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜீரோவா தான் இருக்கும் சரிங்களா. அவங்க வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கத்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா. உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு வருஷமா படிச்சு இப்போ ஒரு குருவா இருந்துட்டு உன்னை டீச்சிங் பண்றதுக்கு வந்துட்டு அவ்வளோ எதுவும் கையில எதுவும் இல்லாத நீங்க அப்படியே எடுத்து அப்டேட் யாரும் பார்த்தது இல்லை சார். அது மசாலா டீச்சிங் பண்ணி அப்படியே சரளமா வருது இல்லைங்களா. அது வந்து காட் கிஃப்ட்டுங்க. எங்களுக்கும் ஒரு கிஃப்ட். நீங்க இறையருள் சார், இறையருள் சார். எல்லாம் குருவர்கள் இறையருள் தான் எல்லாமே. ஆமாங்க சார், ஆமாங்க சார். நீங்க கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நல்லா இருக்கு ஐயா. நான் ஒண்ணு சொல்லாங்களா ஐயா, ஒருத்தவங்க டாக்டர் எம்டிங்க ஐயா, அவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டே வரலங்க ஐயா. உங்களுடைய இந்த சூபி மந்திரம் கொடுத்து அவங்கள பயன்படுத்த சொன்னாங்க ஐயா. அவங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து எம்டியும் பாஸ் பண்ணிட்டாங்க ஐயா. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். நல்ல செய்தி மேடம், நல்ல செய்தி. ரொம்ப நன்றிங்க மேடம், ரொம்ப நன்றி. அது மாதிரி அந்த தேன் பாட்டில்ல வைக்க சொன்னீங்கல்லங்க ஐயா, அது ரொம்ப சக்சஸ் கொடுக்குதுங்க ஐயா. ஒருத்தர் வந்து நடைமுறையில எதெல்லாம் இருக்கோ அது சக்சஸா எதெல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம கொடுப்போம். நம்ம அதை பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லுவோம். அதனால வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லதுதான். அதுங்க சார், கையில குறியீடு இருக்கு பாருங்க சார், காலையில போட்டுதுங்க சார். ஓகேங்க சார், சூப்பர் சார், காலையில போட்டுதுங்க. சூப்பர் சார், சூப்பர் சார், மகிழ்ச்சிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே சார்.
சார் தேங்க்யூ கூடுதலா தேங்க்யூ சார் தேங்க்யூ. சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். வாசிப்பு எனக்கு சூப்பரா வருதுங்க சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகே ஓகே சார். சார் வேற யாராவது சொல்லணுங்களா? வேற யாராவது சொல்லணுமா? வேற யாராவது சொல்றீங்களா ஜாதக பலன்? வேற யாராவது சொல்றீங்களா? ஓகே ஓகே சார், பரவாயில்ல, அதை பத்தி பரவாயில்ல. ஓகே, இந்த கிளாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஏன்னா எல்லா வீடியோ நான் பாக்குறேன், நான் பார்க்காம இருக்க மாட்டேன். ஒரு கிளாஸ் முடிஞ்சா அப்படின்னா தான். அதனாலதான் அந்த நம்ம இந்த போன கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிகளை பத்தி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கறக்காக தான் இது வந்து சொல்லி வச்சேன் இன்னைக்கு. நீங்க அதை பாக்குறங்காட்டி தான் நான் வந்து சொல்ல முடியுது. ஏன்னா என்னென்ன ஃபில் பண்ணா நல்லா இருக்கும், எது இதுல சொல்லாம இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்தா தான் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதனால எல்லா கிளாஸுமே நான் திரும்ப ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறேன். அதனாலதான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்றதுக்கும் சௌரியமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இது சொல்லியிருக்கலாம் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து கொடுக்குது. இந்த வகுப்புல படிச்ச எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாக்கியவான்கள் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. எல்லா கிளாஸும் பார்க்கும்போதுமே இது வந்து ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. நம்ம 15 நாள் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம், பார்த்தா 21 நாள் பக்கம் வந்துருச்சு. ரொம்ப சிறப்பு. ஓகே, எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லி கொடுக்கறதுனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லதுதான். அது கத்துக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரும்போது ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படிங்கறத நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஓகே, இதுக்கப்புறம் இந்த வகுப்பு பத்தியான கருத்துக்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இந்த வகுப்பு பத்தியான கருத்துக்கள் அப்படிங்கிறது வரவேற்கப்பட்டது, அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். உங்ககிட்ட வந்து நான் கேட்டுக்கிறேன், ஒவ்வொருத்தங்களா வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். நீங்க நிறைய வகுப்பு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கலாம். நம்மகிட்ட எது புரிந்தது நாடி மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க படிச்சிருக்கலாம். இந்த வகுப்பு பத்தி மட்டும் நீங்க வந்து பேசினீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? ஏன்னா மற்றது அதை பத்தி பேசி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இணைந்த நாடிலேயே வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அதனால இந்த வகுப்போட கருத்துக்கள் மட்டும் வந்து சொல்லுங்க, அதையும் நான் சொல்லி விரும்புகிறேன். இதுக்கப்புறம் இந்த நம்மளை எல்லாத்தையுமே வந்து என்னச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் எஸ்ஓடிவில இருக்க முத்துப்பாண்டியனா தான், அவரோட ஆன்லைன் எஸ்ஓடிவி உரிமையாளர் முத்துப்பாண்டியனா தான். அவர் மூலியமா தான் அவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வகுப்புல வந்து நம்ம இது பண்ண முடியுது. அதனால அவருக்கு ஒரு நன்றி நான் வந்து சொல்லிடுறேன். உங்க சார்பாக நான் வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த வகுப்பு பத்தியா கருத்துக்கள் வந்து சொல்லுங்க. யாரா வந்து ஸ்டார்ட் பண்ண, ஒவ்வொருத்தரா ஸ்டார்ட் பண்ண. நான் சொல்லலாமா குருஜி? நான் சொல்லலாமா? மேடம் சொல்லுங்க மேடம், ஸ்டார்ட் பண்ண. இல்ல வேற யாரும் சொல்றாங்களா? இல்ல நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லுங்க. வணக்கம் குருஜி. இத பத்தி கமெண்ட் சொல்றதுன்னா நிறைய சொல்லலாம், பட் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த கிளாஸ் திருநந்தி நாடி ஜோதிட வகுப்பு வந்து நீங்க பிளான் பண்ணது ஒன்லி 15 days, பட் இன்னைக்கு வந்து 21 days, தட் இஸ் மோர் தென் ஹாஃப். 15 அடிஷனல் 6 days நீங்க பண்ணது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. திட்டமிட்டதுல கூடுதல் வகுப்பு நடத்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வகுப்பு எடுக்கும் போது எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக எளிமையான முறையில எடுத்து, அதாவது இதுல அஸ்ட்ராலஜி பத்தி கத்திருக்கவங்களும் வந்திருக்காங்க, கத்துக்கலாம புதுசா வந்தவங்களுக்கு கூட புரியும்படி ரொம்ப எடுத்தது வந்து ரொம்ப கிரேட்டு. அது மட்டும் இல்ல, இந்த சந்தேகங்கள் எப்ப கேட்டாலும் அதை ரொம்ப அழகா விளக்கும் விதமா அட் அ டைம் ஒருத்தர் தான் வரணும்னு சொல்லுவீங்க. அந்த கிளியரா கொடுத்தது வந்து அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். அதாவது இது உங்களோட எண்ணம் வந்து ஒவ்வொரு மாணவர்களும் இதுல தேர்ச்சி பெற்று ஜாதக கணிப்புல கரெக்டா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நடத்தி இந்த குருவுக்கு மிக்க மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். அது இன்னும் ஒன் மோர் பாயிண்ட் வந்து, வகுப்பு முடிஞ்ச உடனே அந்த வகுப்புக்குரிய பதிவை உடனே அனுப்புறீங்க பாருங்க. அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நமக்கு அது சுட சுட பாக்குறப்போ எப்பவுமே உடனே முடிஞ்ச உடனே பார்க்கணும், இல்லைன்னா இமீடியட் நெக்ஸ்ட் டே பார்த்தாதான் அதோட கண்டினியூட்டி நமக்கு நல்லா இருக்கும். என்ன பொறுத்தவரை அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை நான் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். அப்புறம் வந்து ஜோதிட கலை வந்து நம்ம உங்கள் மூலம், நமது குருஜி மூலம் மென்மேலும் வளர்ந்து எல்லாருக்கும் சேவை செய்யணும்னு எல்லாம் வல்ல விரைவனை வேண்டிக்கிறேன். ஓவரால் யூ ஆர் an excellent டீச்சர் குருஜி. நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன், மற்றவங்களும் சொல்லணுங்கிறதுனால. நன்றி, வணக்கம். இதுல ஏதாவது தவறு ஏதாவது இருந்தா மன்னிச்சுக்கோங்க குருஜி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். நீங்க மென்மேலும் வளரணும். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி குருஜி. நன்றி நன்றி மேடம், மகிழ்ச்சி மேடம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஓகே ஐயா, நான் சொல்லட்டேங்களா ஐயா? வணக்கம் மேடம், சொல்லுங்க. குரு வணக்கம் ஐயா. நான் இந்த யூடியூப் பார்த்துதான் நான் இந்த ஜாதகம் கத்துக்கணும்னு பார்த்தேன். அதுல ஸ்க்ரோல் பண்றப்பெல்லாம் வெறும் உங்களுதுதான் வந்துச்சுங்க ஐயா. அதனால உங்ககிட்டதான் நான் கத்துக்கணும்னு ஒரு எய்ம் வச்சேங்க. ஒரு திதி கிளாஸ் சேர்ந்தேன், அப்போ ஒன்னும் புரியல. பட் இப்போ வர 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 நிறைய புரிஞ்சிருச்சுங்க ஐயா. பேசிக்கே தெரியாம சேர்ந்தேன் நானு. ஆனா உங்களை மாதிரி ஒரு புக்கு இல்லாம எதுவோ இல்லாம இப்படி ஓவரலா சொல்லி கொடுக்க ரொம்ப கிரேட் ஐயா. நீங்க என்ன கிளாஸஸ் இனிமே நீங்க எடுத்தீங்களன்னா அதுல நான் இருப்பேன் ஐயா.
ஏன்னா நானும் கத்துக்க ரொம்ப ஆசையா இருக்கு. வணக்கம். தேங்க்ஸ் ஐயா. நன்றிங்க மேடம், நன்றிங்க. மகிழ்ச்சி மேடம், வாழ்த்துக்கள். எல்லாம் இறையர்கள் குருவர்கள் மேடம், நம்ம ஒரு கருவி மட்டும்தான், அதை நான் சொல்லிடுறேன். ஓகே சார், வேற யாராவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. சார் வணக்கம் ஐயா. ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த பொக்கிஷங்க ஐயா நீங்க. நன்றி. எவ்வளோ விஷயங்கள் உங்க மூலியம் நான் கத்துக்கிட்டேங்க ஐயா. இன்னும் கத்துக்க போறேங்க ஐயா. நீங்க குருவை கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றி, மகிழ்ச்சிங்க சார். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வணக்கம். வெங்கட்ராமன் ஐயா. எனக்கு இந்த வணக்கம் சார். ஜோதிடன்றது புதுசுங்க ஐயா. இந்த நந்தி நாடி ஜோதிடன்றது நிறைய இந்த இதுல எல்லாம் விளம்பரம் எல்லாம் போய் பார்த்துருப்போம். அவங்களால ஒரு ஓலைச்சுவடி எடுத்து வச்சு இதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு போயிட்டு 2 நாள் வா, அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் கடந்து ஒரு சிம்பிளா ஒரு கட்டத்தை வச்சு எல்லாருடைய பழத்தையும் நம்மள சொல்ல வச்சுட்டு வந்தீங்க தாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. இப்படி ஒரு கலையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார், நன்றிங்க சார். ஏன்னா ஜாதக கட்டத்தை மட்டும் வச்சேதான் நம்ம பலன் சொல்லியிருக்கோம். ராசி கட்டத்தை, அது ஜாதக கட்டம் எல்லாமே நம்ம எடுக்கலாம், எல்லா வர்க்க சக்கரத்துல மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுக்கலாம். நம்ம ராசி கட்டத்தை மட்டும் வச்சுதான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம பலன் சொல்ல முடியும் அப்படிங்கறதா அதுல ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. பிளஸ் பாயிண்ட். ஆமாங்க, சுலபமா இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் அதோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். மகிழ்ச்சிங்க சார். ரொம்ப நன்றிங்க வாழ்க சார். வணக்கம். வேற யாராவது பேசணுங்களா? வேற யாராவது பேசணும்னா பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம், வணக்கம், சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. நீங்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் ஐயா. நீங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் எடுக்க நாங்க நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஐயா. எனக்குலாம் நிறைய நாள் படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு நாடி படிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி திறந்து விட்ட மாதிரி இருந்தது. நல்லா சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஞானம் வந்திருந்த ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க மேடம், நன்றி. மகிழ்ச்சிங்க மேடம், வாழ்க. எல்லாரும் ஈஸியா கத்துக்க முடியும். ஐயா ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. நீங்க ஒரு முறை ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க, அடிப்படை முதல் ஆபீஸ் வரைன்னு ஒரு கிளாஸ் போடுறோம் அப்படின்னு. அது வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? வரேன் சார், வரேன் சார். ஃபியூச்சர்ல வருது. ஒரு 120 நாள் கிளாஸ் வர மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். 108 அல்லது 120 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி அது எல்லாமே பலன் சொல்ற மாதிரி, எவ்வளவு பெரிய சிக்கலான ஜாதகம் இருந்தாலும் வர்ற மாதிரி பாத்தீங்கன்னா வரப்போகுது. வரும், சீக்கிரமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ரொம்ப நன்றிங்க. அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க ஐயா. வேற ஓகே சார், ரொம்ப நன்றிங்க. ஓகே சார். அதோட ஃபீஸ் சொல்லிட்டீங்களா? காசு ரெடி பண்றது. வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன் கண்டிப்பா. ஓகே ஓகே சார். வேற யாராவது பேசணுமா? ஐயா குருபாதம் போட்டுறீங்க ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க பிருகுநந்தி நாடி ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க ஐயா. எப்படின்னாக்கா கிரக சேர்க்கையை வச்சு பலனை சொல்லலாம்ன்ற மாதிரி ஃபார்முலேட் பண்ணி நீங்க சொல்லிட்டீங்க ஐயா. அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம், நமக்கு பொக்கிஷமா கொடுத்துட்டீங்க ஐயா. அது ஈஸியா அதுல இருந்து பலன் எடுக்கலான்ற மாதிரி. அதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிங்க ஐயா. அதே மாதிரி முத்துப்பாண்டி ஐயா இதை உடனடியா நைட்டே எங்களுக்கு போஸ்ட் பண்றதுக்கு முத்துப்பாண்டி ஐயாவுக்கு கோடான கோடி நன்றிங்க ஐயா. இதே மாதிரி வகுப்புகள் நீங்க எல்லாம் எடுத்துட்டே இருந்தாங்க. அதுல நாங்க வகுப்புல ஜாயின் பண்ணி அதுல கத்துக்கணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா. முகூர்த்தம் டேட்டு எடுக்கிற கிளாஸும் நீங்க எடுக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. அதுவும் கொஞ்சம் நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. ஏன்னா எனக்கு அது ரொம்ப எசென்சியலா இருக்குங்கய்யா, இந்த முகூர்த்தம் டேட் எடுக்கிறது. அதுக்காக நீங்க அது ஒரு பிளான் பண்ணி நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. பண்ணிடலாம் சார், கண்டிப்பா பிளான் இருக்கு, வரும் சார், சீக்கிரமா வரும். நன்றிங்க ஐயா, நீங்க நல்லா இருக்குங்க ஐயா. நன்றிங்க சார், நன்றி சார், மகிழ்ச்சி சார், வாழ்க வரும். ஐயா ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஐயா. சொல்லுங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பார்த்து உங்களை நேரடியா பார்த்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் ஒரு ஆசை. பண்ணலாம் சார், ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு சார், வந்துரும், கண்டிப்பா வரும், அவசியம் வரும் சார், அவசியம் வரும். ஓகே, ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி, மகிழ்ச்சி சார், வாழ்க வரும். ஓகே சார், வேற யாரும் பேசணுமா? சார் வேற யாரும் பேசணுமா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார், மகேந்திரன் சார். சார் இப்போ என்னங்கன்னா, இப்போ
உடம்புல நாடி பார்க்குறாங்க. அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல், அதில் வந்து அதில் ஸ்பெஷலாக இருந்தால் அது நாடி பார்க்க முடியுங்க. அதே மாதிரி சார் அது கிரகத்தில் நாடி பார்க்கறதுங்க. கிரகத்தில் நாடி பார்க்குறதுங்க, அது நீங்கள் ஸ்பெஷலாக இருந்தால் தான் அந்த நாடி எப்படி இருக்குது வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. அது ரொம்ப சூப்பராக அருமையாக இதுவரையில 21 கிளாஸ் எடுத்துருக்குறீங்க. எந்த கிளாஸ்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் என்ன நெக்ஸ்ட் பாயிண்ட் வரும் தான் நம்ம பார்த்துருந்தோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் என்ன முக்கிய பாயிண்ட்டுங்கனாங்க, இந்த கிளாஸில் ஒன்று வந்து முயற்சி, ஒன்று வந்து கொடுக்கணுங்க. இது எப்படி வேலை செய்யுங்கன்னா 159 1 5 9 ட்ரையாங்கிள்ங்க. அப்புறம் வந்துட்டு முன்னால் பின்னால், அப்புறம் 3 7 11ங்க. இதை வச்சுட்டு நம்ம பலன் பார்க்குறோங்க. எந்த கிரகம் முக்கியமாக வந்துட்டு நம்ம குரு வச்சு பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு பிறகு சனி பகவான் வச்சு பார்க்கலாங்க. அப்புறம் எது நம்மளுக்கு இப்போ சப்போஸ் சூரிய தர்சனம் எடுக்குன்னா அதை வச்சு பார்க்கலாங்க. எது வேணாலும் நம்ம இந்த பிருகுநந்தி நாடியில் ஈஸியாக லக்னம் இல்லாத, ராசி இல்லாத நம்ம கிரக பொசிஷனை வச்சுட்டு சொல்லிடலாங்க. இதில் பர்டிகுலராக கிரக சேர்க்கை இதெல்லாம் வந்துட்டு இப்போ சுக்கிரன் சனி இருந்தால் மகாலட்சுமி யோகம்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் சொல்லித்தான் நம்மளுக்கு தெரியுதுங்க. அதே மாதிரி இப்போ புதனுக்கு 5ல் ராகு இருந்தால் அவர் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குவார். கம்யூனிகேஷன் பிரம்மாண்டமாக இருக்கும். அவர் வந்து படிப்பும் நல்லா நிறைய படிக்குவார், அதுலேயும் பிரம்மாண்டம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் இது மாதிரி இந்த கிரக சேர்க்கையில் வந்து வச்சு சொல்கிறதுல நம்மளுக்கும் புரியுதுங்க. நம்மளுக்கு மனசில் நல்லா பதியுதுங்க. நம்ம ஃபியூச்சரில் யாருக்குன்னா சொல்கிறதுனா கூட சொல்லலாங்க. அதனாலங்க நீங்கள் சூப்பராக எடுக்கிறீங்க சார் கிளாஸு. ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இன்னும் உங்கள் கிளாஸ் எது வந்து நம்ம அட்டென்ட் பண்ணுங்க சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். நன்றிங்க சார். மகிழ்ச்சிங்க சார். வாழ்க வளமுடன். அப்புறமா நம்ம முத்துப்பாண்டியன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா அவர் டைமுக்கு கிளீனாக வீடியோ கொடுத்துட்றாரு. அவருக்கு அவர் தான் இந்த ஜோதிட வளர்ச்சிக்கு அவர் தான் முக்கியமான காரணம் எல்லாருக்கும். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார். வணக்கம் சார். ரொம்ப வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, நன்றிங்க சார். நன்றிங்க. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ஓகே சார், வேற யாராவது பேசணுமா? வணக்கம் சார். வணக்கம். நான் பாலா ஐயா பேசுறேன் சார். வணக்கம். முதல் முத்துப்பாண்டி அண்ணாக்கு வணக்கம் சார். எங்கும் எதிலும் எப்பொழுதும் முத்துப்பாண்டி அண்ணா. என்னண்டா உடனே சுட வீடியோ போடுறதுக்கு என்னண்டா இந்த கிளாஸ்ல சார் என்ன விஷயங்கள் படித்தாலும் எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தின் பலனை துல்லியமா சொல்லக்கூடிய விதமான ஒரு கன்செப்டை சொல்லி கொடுத்ததுக்கு முதல் உங்களுக்கு நன்றிகள் சார். மற்றது அந்த ஒரு என்னண்டா ஒரு மூலாகாரம்னு சொல்லி தானே ஒரு விஷயத்த எங்கிருந்து என்னத்துக்கு ஆரம்பிச்சது என்னன்னு சொன்னா வேறு இடத்துல போக சொல்லி தான் இதுல சேர்ந்தா இது சேர்ந்தா இதுக்கு இது எங்கிருந்து வந்தா கேட்டா அதை சொல்லாயினம். ஆனா நீங்க அந்த ஆணிவேருக்குரிய விஷயங்களையும் சொல்லி படிப்பிக்கிறது உங்களுக்கு ஒரு தனி ரகம். அதால உங்களுக்கு பேர் சிவகாலீஸ்வரன் வச்சாங்களோ தெரியல. ஆண்டு அகன்று எல்லாத்தையும் சொல்ற விஷயம். அந்த விஷயத்துல உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு முதல் நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்களை ஈன்றெடுத்த ஒரு மகன் எங்களுக்கு படிக்கிறார் என்றால் ஒரு சிறப்பான பாக்கியத்தை பெற்று நாங்கள் இந்த கிளாஸ்ல படிக்கிற அனைத்து மாணவர்களும் என்றால் என்னிடம் சார் எக்கச்சக்கமான புத்தகங்கள் இந்தியாவில் இருக்கு. அவ்வளவு படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. ஆனா உங்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தபடியே தான் இந்த படிக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையில இவ்வளவு நீங்க சொன்ன விஷயங்கள் ஒரு 25 வருஷம் புத்தக பூச்சியா இருந்து நாங்க புத்தகத்தையே படிச்சா கூட அதை சொல்லக்கூடிய தருணங்கள் வேணும், சந்தர்ப்பங்கள் வேணும், அதை விளக்கக்கூடிய கட்டித்தனம் இருக்கணும். சில பேருக்கு எல்லாரும் இருப்பினும் எல்லாருக்கும் விளக்க முடியாம இருப்பினும், படிப்பிக்க முடியாம இருப்பினும், அதை பற்றியே தெரியாம இருப்பினும். ஆனா அந்த விஷயத்த நீங்கள் உள்ளொன்று புறம் ஒன்று வைக்காம எல்லாத்தையும் மாணாக்கருக்கு கொடுக்கணும் என்ற இணைச்சது நாங்கள் உண்மையா ஒரு கொடுத்து வைத்தவர்கள். அதனாலே சார் ஒவ்வொரு நாளும் சுவாமி நமஸ்காரம் பண்ணிக்க உங்களை எனக்கு தான் குரு நமஸ்காரம் பண்றேன். நான் இதுல ஒரு உதாரணம் சொல்லணும் சார். என்னுடைய மகன் சார் சொக்கர் விளையாட போய் கால் பிறண்டு வீங்கி போயிருந்தது. அப்ப சரியான வலி, இரவு 2 மணிக்கு கத்தி கொண்டு வந்தான். நான் அப்ப உங்களோட சுகி குறியீடத்தான் காலில் கீறி போட்டு கூட்டிட்டு போனான் ஆஸ்பத்திரிக்கு. நார்மலா இந்த வெளிநாட்டுல ஆஸ்பத்திரிக்கு போனான்னா சார் 4 மணி 5 மணி அதை மிட் நைட் போனா டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க, க்ரௌண்ட்ல இருக்கிறபடியா
5 மணித்திலும் 6 மணி செல்லும். ஆனால் ஹாஃப் அன் ஹவரில் ஸ்கேன் பண்ணி அது காலையில் ஒன்றுமில்லை போய் ஹாட் வாட்டர் ஊற்றணும் இல்லை கூல் வாட்டர் ஊற்றணும் கொடுங்க எல்லாம் சரியாக வரும்னு சொல்லி போட்டு விட்டாங்க. வரைக்குள்ள போக்குல சிரமப்பட்டு போனவங்க வீட்டுக்கு வரைக்குள்ளேயே அவனுக்கு உடம்பு சரியாயிட்டுது. அப்போ உங்களுக்கு தெரியும் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறாங்க இருந்தது. அவருக்கு முதல் ரோட் டெஸ்ட்டுக்கு போன டிரைவிங் எக்ஸாமுக்கு என்னட்ட சொல்லியில திடீரென்று போனவன் அப்போ ஒன்றும் எக்ஸாம் ஃபெயில். 2ஆம் ட்ரிப்பில் கையிலையும் அவர்கிட்ட காலையும் சுகி நம்பரை போட்டு அனுப்பினான். எக்ஸாம் பாஸ். வெளிநாட்டில் சார் சரியான சினோ கொட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் ரோட் டெஸ்ட்டுக்கு போனால் கொஞ்சம் பாஸ் பண்ணுற கஷ்டம். ரோட்டெல்லாம் இருக்கும் பிளேஸில் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அது பாஸ் பண்ண அப்போ அந்த குறியீடு இதுவரைக்கும் சார் உங்களோட ஒரு பெறுபவர்களெல்லாம் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்த ஜனவரியிலேருந்து இந்த வரைக்கும் ஒரு 140 ஜாதகம் ஒத்துக்கிட்ட பார்த்துருக்குறேன். சூப்பர். 140 ஜாதகம் உங்களுடைய கல்வி போட்டல் இந்த விஷயம்தான் எனக்கு சக்ஸஸ் ஆன விஷயத்த கொடுத்துருக்கு. அதுவும் இப்போ வந்து அந்த டைம் ஃப்ரேமிங் வந்து என்னடா சிரமம் சார், என்னடா ஜோதிடத்தில் கணிச்சு திசாபுத்தி கணிச்சு எல்லாத்தையும் கணக்கு பார்த்து எழுதி அதை சொல்லி எல்லாத்தையும் செய்து பார்க்குற விட இது எனக்கு இப்போ ஒரு டோஸ் மாதிரி வந்துடுச்சு. சாக்லேட் மாதிரி கொடுத்து போட்டு போகிறதுக்கு லக்னம் என்ன அது என்ன இதென்ன ஒன்றும் தேவையில்ல, ஃபோனில் வச்சு ஜாதகத்தை சொல்லி போட்டு போகக்கூடிய பலன் பார்க்கக்கூடியதா நந்திரா கல்வி சிறப்பாக இருக்குது. அதை விட சார் அதில் அந்த 90%, 75%, 50%, 25% டிவைட் பண்ணுறது சார் உண்மையாக வெளிநாட்டில் எங்களை பொறுத்தவரையில் உண்மையாக என்னடா இப்போ இன்றைக்கு ஒரு ஆக்கள் கேட்குறாங்க என்னட்ட இந்த ஜாதகத்துக்கு டிவோர்ஸ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, எனக்கு அதுக்குரிய கிடைக்காதா, கால் பண்ணோம். அப்போ அவங்க சொன்னாங்க 100% உங்களுக்குரிய ரைட்ஸுக்கு போட்டி பண்ணுங்க, நீங்கள் கேஸில் வின் பண்ணுவீங்கன்னு சொல்லி. இது ஜாதகத்தில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது சார். ஏன்னா அது லாங் டைமுக்கு இருக்கும். அது இந்த கொடுப்பனவை என்னன்னு நாங்கள் டிசைட் பண்ணல. அது அந்த ஒரு விஷயத்துல ஜாதகம் வந்து இப்படி நந்தி நாடி சூப்பரா இருக்கு. இதுல இன்னும் தேர்ச்சி பெறணும்னு ஆசை இருந்தால் இதை கொண்டு மேலும் சில தேடுதலால் முயற்சி உங்களை ஒத்துழைப்பும் தான் இன்னும் சிறப்பான இருக்கு. உண்மையா கல்வி போட்டிய உங்களுக்கு சிறந்த ஆழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் சார். நன்றி சார். நன்றி சார். மகிழ்ச்சி. உங்களுடைய ஆசீர்வாதங்களும் தேவை சார். வாழ்த்துக்கள் சார். எல்லாத்துக்குமே இருக்கு சார் வாழ்த்துக்கள். என்னுடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, என் மூலியமா என்னுடைய குருநாதருடைய ஆசைகள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் அப்படின்னா அவங்க குருநாதருடைய அனுகிரகம், அந்த இறையர்கள் கண்டிப்பா இருக்கு, இல்லாட்டி வர முடியாது. ஏன்னா நாங்க படிச்ச காலம்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலகட்டம். ஒரு விஷயம் கூட வந்து சொல்லி தர மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சோம். எங்களை ஆரம்பத்துல நாங்க படிக்கும் போதே ரொம்ப கஷ்டம். அது நீங்க யாரா அந்த சூழ்நிலையில இருந்தீங்கன்னா தெரியும். ஒரு 25 வயசு 30 வயசுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஜோதிடத்தை வந்து ஒரு டவுட் கேட்கறது அல்லது அவங்க ஏதாவது வந்து சொல்றதுனா கூட சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலத்தான் கடந்து வந்திருக்கோம். இப்பெல்லாம் ரொம்ப ஜாலியா ஆயிடுச்சு. இப்ப பாருங்க எல்லாம் யூடியூப் வந்திருக்கு, நிறைய வீடியோஸ் போடுறாங்க, நிறைய கத்துக்கலாம், நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு பாருங்க. ஒரு ஆன்லைன் கிளாஸ் இப்ப பாருங்க, நீங்க கனடால இருக்கீங்க, எங்க இருந்தோ வேணாலும் அட்டன் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு வந்து காலம் வந்து வளர்ந்து வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஏதாவது டவுட் இருந்தா கூட டக்குன்னு நம்ம ஏதோ ஒன்று பார்க்கும்போது ஈஸியா வந்து நம்ம டவுட் கிளியர் பண்றதுக்கு நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ நிறைய ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் தான். இல்லாட்டி அந்த காலத்துலலாம் வந்து ஒரு கிளாஸ் படிக்கணும் அப்படின்னா சென்னை, மதுரை அந்த மாதிரி இடத்துல நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முன்னாடியே பிளான் பண்ணணும், போய் ரூம் போடணும், எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது பண்ணணும். இந்த அளவுக்குலாம் வந்து கிடையவே கிடையாது. சரிங்களா? உங்களுக்குலாம் நீங்களா எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்னு நினைச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு கிஃப்டட் நீங்க அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி தான். 79ஆம் ஆண்டு ஜாதகம் படிச்சாங்க சார். நாங்க குருகுலத்துல படிக்கக்கூடிய சார். எல்லாம் போட்ல சொல்லுவாங்க சார். ஈவன் அங்க ஒரு டஸ்ட கூட தர மாட்டாங்க. அப்ப கணக்கு போட்ட அடி விழும், என்ன கணக்கு போட்டது போல நீங்கள் அதை பார்க்கல நேற்று கிளாஸ்லன்னு சொல்லி அடுத்த முறை போட்ல எழுதுறது சான்ஸ் தர மாட்டாங்க. அதப்பட்ட விஷயம் பஞ்சாங்கத்துல பார்க்கணும், எழுதணும், கூட்டணும், கழிக்கணும், அதுக்கு கணக்கு சிக்கல் இருக்கு. அப்படியெல்லாம் படிச்சவங்களுக்கு இப்ப இதெல்லாம் வந்து சார் நீங்க அதுவும் இப்ப கிளாஸ் போட்டா 1 hourல வீடியோ வந்துடும்.
படிச்ச சர்டி எல்லாம் திருப்பி போய் கேட்கலாம். வேற யார்கிட்டையும் தான் கேட்கணும். என்ன இது என்னென்ன கழிக்கிறது, என்னென்ன கூட்டுறது, இந்த நாடி வினாடி எல்லாம் ரொம்ப கஷ்டம். திசாபுத்திகள் கணிக்கிறது, அந்தரங்கள் வரைக்கும் அதோட சஷ்ட வர்க்கங்கள் அந்த விரல்கள் எல்லாம் கூட்டுருவா கழிக்கிறதெல்லாம் உண்மையா செம கஷ்டம். ஆனா வந்து இலவாக தான் இப்ப சொன்னேன். ஒரு 50 வருஷம் படிச்சதை கூட ஒரு ஆள் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு தகமைண்டா அது டீச்சிங் டேலண்ட் ஒன்று வேணும். என்ன உண்மையில தான் ஒரு ஆளால் செய்ய முடியும். எல்லாரும் டீச்சரா வந்துருக்கணும் இல்ல தானே. வந்து இந்த ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் டெக்னிக்கலா படிப்பிச்சாதான் புரியத்தக்க இருக்கும். உண்மையில ஒரு விதத்துல நாங்க சார் சிலன்னு செய்யறோம்னா ஒன்றும் தெரியாம உங்கள்கிட்ட வந்திருக்கோம் இந்த கிளாஸுக்கு. உண்மைதான். அது இலவு என்ன உண்மையில ஒரே ஒரு பாயிண்ட் தான், நான் அதை டார்கெட் பண்ணி ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா மற்ற படம் எல்லாத்தையும் மறந்துருப்போம். உண்மைதான். இது துல்லியமா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போகலாம், எல்லா விஷயத்தையும் டிசைன் பண்ணலாம். அந்த விதத்துல உண்மையில ரொம்ப நன்றி சார். உங்களை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது ஏதோ பகவானுடைய திருவருள், உங்களுடைய திருவருள் ஒன்று தான் சொல்லுவோம். புண்ணிய கஷேத்திரத்துல பார்க்கக்கூடிய பாக்கியம்ன்றது உண்மையா உங்களுடைய குருவருள் இல்லாம எதுவும் நடக்காது சார். இது இந்த விஷயத்தையும் என்னன்னா இந்த விஷயத்துல ஒரு விஷயம் நான் யோசிச்சேன்னா என்னன்னா, சிலத்துல நீங்க முந்தின கிளாஸ்ல சொன்ன இந்த ஜாதகத்திலையும் சார் என்னன்னா இந்த ஜாதகம் சரியா இருக்கான்றதையும் நாங்கள் ஒரு பார்த்து சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன். இந்த அபிப்பிராயம் அது பாத்துக்கலாம் சார், அது பாத்துக்கலாம். அந்த பாப்போம், அந்த கேபி ஜோதிடம் வருதுன்னு நினைக்கிறேன், ஃபியூச்சர்ல வந்து வரும். அந்த டைம்ல அந்த பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் எப்படி எல்லாம் பண்றது, பிறந்த நேரத்தை சரி செய்வது எப்படி, அதெல்லாம் அந்த இதெல்லாம் வரும். பார்ப்போம் அது எப்படின்னு பார்ப்போம். நன்றி, வாழ்த்துக்கள் சார். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே சார், வணக்கம். வேற யாராவது பேசணும்னா பேசலாம் சார். சார் நான் பேசுறேன். வணக்கம். வணக்கம் சார். நீங்க எங்களுக்கு குருவா கிடைச்சதுக்கு மிகவும் நன்றிங்க சார். இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றிங்க சார். நீங்க நல்லா இருக்கணும் சார். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட கலைகள் எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கத்துக்கிட்டதெல்லாம் எங்களுக்கு வந்து உட்காந்துற இடத்துலயே சொல்லித்தரீங்க சார். மிகவும் மகிழ்ச்சியா இருக்குங்க சார். நீங்க குருவா கிடைச்சதுக்கு கோடான கோடி நன்றிகள் சார். உங்க மூலமா நாங்க நிறைய விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்கா இருந்தாலும் ஒரு தீர்வுங்கிறது உங்ககிட்ட இருக்குங்க சார். வாழ்க வளமுடன் சார். நீங்க முத்துப்பாண்டி சாருக்கும் நன்றிங்க சார். நன்றி. நன்றி. உங்கள் சார்பா முத்துப்பாண்டியனாக்கும் நான் நன்றி சொல்றேன். நன்றி. 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 மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. வாழ்வோம். நன்றிங்க சார். நன்றி. நன்றி. ஓகே சார். வணக்கம் சார். நான் பேசுறேன் சார், சேலத்துல இருந்து சார். வணக்கம். வணக்கம் சார். ஜாதகியை உங்க மூலியமா உருவாக்கிட்டேன் சார். நன்றி. என்னுடைய பிரதிபலிப்பு இப்ப உங்ககிட்ட ஒழிச்சிருக்கு சார். நன்றி. நன்றி. அது எல்லா புகழும் உங்களுடைய குருநாதருக்கும் உங்களுக்கு மட்டுமே சார். நன்றி சார். நன்றி. இதே போல முத்துப்பாண்டியனாவுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார். என்னோட ஜாதகத்துல வந்து பொதுவாகவே பிறகு நந்தி நாடி அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்க ஏற்கனவே ஷார்ட் வீடியோ போட்டதுல கொஞ்சம் வந்து பார்த்தது. அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாம இருந்தது. ஆனா பிறகு நந்தி நாடியில ஒரு ராகுவும் ஒரு கேதுவும் வந்து என்னுடைய ஜாதகத்துல வாழ்க்கையில 45 வயசை கடந்தது. அது பயங்கரமான விளையாண்டது வந்து இந்த கிளாஸ் மூலியமா நான் உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்த்துருக்கேன் சார். அது நான் இதுக்கானதா அதுக்கானதான்னு ஒரு விஷயங்கள் தெரியாம போயிடுச்சு. ஆனா இப்போ வந்து நீங்க என்கிட்ட சொன்னதுனால அந்த உணர்வுபூர்வமாக அந்த பரிகாரத்தை பண்றதுக்காகவோ செயல்படுத்துறதுக்காகவோ பொதுவாகவே ஒரு விஷயத்த நான் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேங்க. ஒன்னா எப்படி சொல்றது, நம்பர் 1 இருந்தேன் நான். கடவுள் மறுப்பாளர் மாதிரியே இருந்தேன் நான். என்னை வந்து மறுபக்கம் என்னை இழுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அலைவரிசையில கொண்டாந்து விட்டது வந்து சார் நீங்க மேக்சிமம் ஜோசியரை கண்டாவே எனக்கு அவங்கள கண்டாவே எனக்கு ஆகாது. அந்த அளவுக்கு வந்து இப்ப என்னையே ஒரு ஜோசியக்காரர் மாத்தி விட்ட பெருமை உங்களுக்கு தான் சேரும். நன்றிங்க சார். ஆனா நீங்க கிடைச்சது வந்து இந்த முத்துப்பாண்டி அண்ணாங்கிற யூடியூப் சேனல் மூலியமா மட்டும் கிடைக்கிறேன்னா சார் என் வாழ்க்கை கேள்விக்குறியாதான் சார் இருந்திருக்கும். அதனால இந்த ராகு கேதுங்கிற ஒரு கிரகத்தை வந்து எனக்கு அடையாளப்படுத்தி காமிச்சதுக்கும் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் அடையாளப்படுத்தி காமிச்சு கொடுத்ததுக்காகவும் ரொம்ப நன்றி. ஒரு ராகுவால எவ்வளவு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து என் வாழ்க்கையில நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதுக்கு
மேல வாழ்க்கை சிறப்பா அமைச்சு கொடுக்கறது உங்க கையில முழுசா ஒப்படைக்கப்படும். கண்டிப்பா சார். எல்லாம் இறையரும் குருவரும் சார். கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா வந்துருவீங்க சார். கவலைப்படாது. பாத்துக்க. நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க சார். மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். வாழ்க வளம். சார் நான் பேசுறேன் சார். வணக்கம் வணக்கம். சார் நான் சேலத்துல இருந்து பேசுறேன் சார். நான் 2010 ஒரு புத்தகம் வாங்கினேன். சிவதாசன் ரவி அவரு இது அது எனக்கு அதை பார்க்க பெருசா தெரியாது. ஆனா எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரியாது. வாங்கி வச்சுட்டு எப்பயோ ஒரு முறை அதெல்லாம் பார்ப்பேன். ஆனா இந்த வகுப்புக்குள்ள ஒரு ஒரு விபத்தா உள்ள ஏதோ கத்துக்கணும் அப்படின்னு வந்துட்ட வாட்டி தான் தெரியும் நம்ம இவரோட அடிப்படை இதுல இருந்து தான் வரோம், நம்ம சரியான ஒரு இடத்துல வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிறைவு. அதுக்கப்புறம் இப்ப நான் அதிகமா மருத்துவத்துல இருக்கிறதுனால யாரோ வரவங்களுக்கு மட்டும்தான் அது பலன் பார்ப்பேன், வர பேஷண்ட்டுங்களுக்கு பார்ப்பேன். இப்ப என்னன்னா நிறைய ஆய்வுகள் ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்க்கறேன். பார்த்து நிறைய விஷயம் ஏன் இவங்களுக்கு இப்படி நடக்குது இது பண்ணுது அப்படின்னு ஃப்ரீயாதான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஜோதிடரா என்ன இது பண்ணல. இருந்தாலும் என்னால முடிஞ்ச ஒரு 15-16 பலன் 20 பலன் அளவுக்கு எடுக்கிறேன். சொல்றது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சிங்க சார். மகிழ்ச்சி. உங்களோட ஆசீர்வாதத்துல இன்னும் மேலும் இந்த துறையில வளரணுங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா அவசியம் சார். கண்டிப்பா என்னாலான உதவி நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் செய்யறேன். அதை பத்தி யோசிக்க வேணாம். கண்டிப்பா என்னோட கைடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு சார். உறுதியா நான் பண்ணித்தரேன். நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க சார். மகிழ்ச்சிங்க சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். மார்னிங் சார். ஆக்சுவலா உங்களுடைய வகுப்புல நான் ஒரு விபத்தா சேர்ந்தேன். உங்களுக்கே தெரியும். எல்லாம் சேர்ந்த பின்னாடி நீங்க சேர்த்துக்கிட்டீங்க ஒரு ரூல்ஸ் மீறி. இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, எதுவுமே ஒரு 15 நாள்ல ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள முடியுமா? மிக முக்கியமான கல்வி அப்படிங்கிறது ஒரு அசாதாரணமான விஷயம். அவங்க என்னை சொல்லும்போது சாருடைய வகுப்பு சிறப்பா இருக்கும், அவ்வளவு தெளிவா இருக்கும்னாங்க. நான் பெருசா அந்த ஒரு பொருட்படுத்தலை. ஆனா எல்லாமே ஒரு 15 நாள் இல்லை 20 நாள் இந்த விஷயம் முக்கியமான சில விஷயங்கள் நீங்க சொல்றதை ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பா யாருமே ஒரு 30 நாள்ல எதுவுமே தெரியாதவங்க கூட ஒரு துல்லியமான ஒரு பலன் பார்த்த உடனே ஒரு கட்டத்தை பார்த்த உடனே பலன் சொல்லலாம். ஏன்னா பாரம்பரியத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த எந்த விதமான ஒரு அதனுடைய கலப்பும் இல்லாம எடுத்த உடனே டக்குன்னு அந்த ஒரு பலன் எடுக்கிறது ரொம்ப சிரமம். 7-8 வருஷம் இந்த நூல் எடுக்கிறது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அதெல்லாம் மிக துல்லியமா அசால்ட்டா சொல்லலாம். குறிப்பா நீங்க இந்த எப்படி முயற்சி கொடுப்பினேன்னு நான் ஸ்டார்ட் பண்ணது 2 கிரக சேர்க்கை, 3 கிரக சேர்க்கை, 4, 5 கிரக சேர்க்கைன்னா அதனுடைய பலன்கள் என்ன, குறிப்பா மிக தெளிவா கிரகங்களுடைய நேர்மறை எதிர்மறை குணாதிசயங்கள், பேசிக்கா இந்த குணாதிசயங்கள், ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், இந்த 3ஐயும் எடுத்துக்கிட்டேன். 2வது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவம், படிப்பு, தொழில் சம்பந்தமான ஒரு காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப ரேர். அது இந்த ஒரு 5 விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துட்டு பேசிக்கா நட்பு பகை என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கோச்சாரங்களோட கனெக்ட் பண்ற தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு போகலாம். ஒரு 15-30 நாளைக்குள்ளார இந்த மிருகநந்தி நாடி மூலியமா கத்துக்கலான்றதுக்கு அது நீங்க எடுக்கும் விதம் மெயினா தான் சொல்லணும். ரொம்ப தெளிவா நிறுத்தி நிதானமா ரொம்ப கொஞ்சம் கோபம், அதாவது இந்த சவுண்டு டிஸ்டர்பன்ஸுக்கு ரொம்ப கோவப்பட்டாலும் கூட கொஞ்சம் அதை அமைதியா சொல்லி தெளிவா எடுக்கிறீங்க. அது 2வது அடுத்த டே அப்படியே அன்னைக்கு நைட்லயே அந்த இது வீடியோஸ் வந்துடுது. நம்ம திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு பாக்கியம். நீங்க சொல்ற மாதிரி எங்களை போன்ற இந்த காலத்து மக்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். இதை கண்டிப்பா பயன்படுத்தணும். ஒரு சில பர்சனல் ரீசன்னால அதை கண்டினியூ பண்ண முடியல. பட் தொடர்ந்து இதை கேட்கும் பொழுது அடுத்தடுத்த உங்க வகுப்புலையும் நம்ம பயணிக்கும் பொழுது இன்னும் சிறப்பா இதனுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. மிக சிறப்பு சார். நன்றி சார். வணக்கம் சார். அருமைங்க சார். அருமைங்க சார். மகிழ்ச்சிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க.
இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்லணுங்க ஐயா. இந்த உலகத்துல வந்து நிறைய ஆசான்கள் இருக்காங்க ஐயா. நிறைய ஆசான்கள் பல வகையா சொல்லி தராங்க ஐயா. ஆனா இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆசான் தான் எப்படி சொல்லணுன்றது சொல்லி கொடுத்துட்டாங்க. கூடவே பயணம் பண்ணி எப்படி சொல்லணுன்றது சொல்லி கொடுத்துட்டு அந்த ஃபார்முலா வந்து அந்த ஃபார்முலேஷன் அவ்வளவு சிம்பிளைஸ் பண்ணி ஒரு கேப்சூல் மாதிரி கொடுத்தீங்க பாருங்க. இது மத்த ஆசான குறை சொல்லல, பட் அவங்க சொல்லல. இது எப்படி சொல்லணும்னு தெரியாது, எப்படி சொன்னா போய் ரீச் ஆகும்ன்றது தெரியாது. நீங்க அது பண்ணிட்டீங்க, அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் கரெக்டா ஒரு கேப்சூலா வந்து கொடுத்துட்டீங்க, எல்லாருக்கும் உள்ளே போயிடுச்சு. பட் இப்போ அது வந்து பிளாஸ்ட் ஆகி வெளியோ பலன் சொல்ல ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். பட் இந்த மாதிரி ஆசான் வந்து நான் 2 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. நான் பல பேர்கிட்ட பார்த்திருக்கேன். பட் இருக்குது பட் இருந்தாலும் வந்து எல்லாரும் நல்லவங்க தான். பட் இருந்தாலும் எந்த ஆசானமே வந்து இவ்வளவு ஈஸியா வந்து சொல்லி தரல. எங்க ஆரம்பிக்கணும், எங்க சொல்லணும் அப்படின்ட்டு அது நீங்க ரொம்ப அழகா வந்து கேப்சூல்ல கொடுத்துட்டீங்க. அதுக்கு கூடான நன்றிங்க சார், மகிழ்ச்சிங்க சார். வாழ்க. இல்ல குருவருள் சார். குருவருள் தான். நம்ம எதுவுமே நம்ம பிளான் பண்ணிட்டு வர்றது கிடையாது. நம்ம ஒரு 15 நாள் பிளான் பண்ணோம் கிளாஸ். 15 நாள் எனக்கு தெரியும், ஓகே ஒரு 1 or 2 days எக்ஸ்ட்ரா வரும்னு நினைச்சேன். ஒரு சிலர் வந்து எனக்கு அது கன்ஃபியூஸா இருந்தது. அப்படிங்கிறது என்ன அமைப்பு அப்படின்னா, ஒரு சிலர் ரொம்ப புதுசா இருக்காங்க. ஏன்னா பேசிக்கா ராசினா என்னன்னு தெரியல, கிரகம்னா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி கூட இருந்தாங்க. அந்த நிலையில கூட கத்துக்கணும்னு வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்களையும் வந்து நான் கரெக்டா உங்களுக்கு ஈக்குவலா ஒரு சிலருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. நிறைய கிளாஸ் படிச்சவங்களுக்கு கூட இருந்தாங்க. அவங்கள விட அவங்களுக்கு ஈக்குவலா எப்படி வந்து கொண்டு வர்றது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம். அதனாலதான் அது ப்ராக்டிக்கல் செஷனா வந்து இருந்ததுக்கு காரணம். அவங்களும் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்ல முடியுது. ஒரு சிலர்லாம் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் பார்க்கும்போது இப்போ ஒரு பிஹெச்டி எல்லாம் படிச்சிருப்பாங்க, எம்ஏ படிச்சிருப்பாங்க, பிஹெச்டி படிச்சிருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க. ஒரு 30 வருஷம் அந்த மாதிரி கூட வந்து துறையில இருக்காங்க. அவங்களுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் வந்து ஒரு புத்தக ஆர்வலர் மாதிரி, ஜோதிட ஆர்வலர் படிச்சுட்டே இருப்பாங்க, நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க. ஒரு முடிவுக்கு வந்து வரமாட்டாங்க. இப்ப எங்க கூட படிச்சவங்க, நாங்க ஆரம்ப காலத்துல படிக்கும் போது எங்க கூட படிச்சவங்க இன்னும் வந்து படிச்சுட்டே தான் இருக்காங்க. அவங்க இன்னும் வந்து ஆபீஸ் போட கிடையாது, இன்னும் அவங்க எதுவுமே பண்ணல, இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கலை அப்படிங்கிறது இருந்தா கூட நம்ம எந்த அளவுக்கு அது கூட வந்து டிராவல் பண்றோம், நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றோம், எந்த அளவுக்கு நிறைய ஜாதகங்கள் நம்ம பாக்குறோம், ஆய்வு எந்த அளவுக்கு நம்ம பண்றோம், அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா? அதனால அது குருவர்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். நம்ம என்னுடைய வளர்ச்சிக்கு முழுமையான மூல காரணம் அப்படின்னா குருவை தான். குரு இல்லாம நம்ம வந்து இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி அமைப்புலதான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. நேத்தே நம்ம அந்த குரு பூர்ணிமால வந்து இப்ப இது பண்ணலாம்னு பார்த்தோம். சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் சில பூஜைகள்லாம் இருந்துச்சு, அதனால அது பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன்னா நிறைய வேலைகள், அதனாலதான் நிறைய கால்ஸே வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து இருந்துச்சு. பார்ப்போம், எல்லாம் ஒவ்வொன்றா வந்து சரியாயிட்டு இருக்கு. கண்டிப்பா எல்லாம் வந்து எல்லா கால்ஸும் வந்து எடுக்கப்படும். அதை பத்தி யோசிக்க வேணாம். கண்டிப்பா எல்லாமே இப்போ 1ஆம் தேதி இருந்து ரெடி ஆயிடும். சரிங்களா? மெயினா வந்து எல்லாரும் வந்து சீக்ரஸியை மெயின்டைன் பண்ணணும்னு பாக்குறாங்க. நீங்க அந்த சீக்ரஸி எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணாம நீங்க ஒளிவுமறை இல்லாம வந்து சொல்லி கொடுக்குறீங்க எல்லாருக்கும் போய் சேரணும்ன்றதுக்காக. ஆனா ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்குங்கய்யா, இங்க இருந்து எடுத்தது இங்கதான் கொடுத்துட்டு போகணுன்றது தெரியாம இருக்காங்க. உண்மைதாங்க சார். அவன் மறைச்சு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சார். மறைச்சு வச்சோம்னா அது அப்படியே கிடையவே கிடையாது. சித்தர்கள்லாம் மறைச்சு வச்சிருந்தாங்கன்னா அது கலை அப்படிங்கிறதே மக்களுக்கே வந்திருக்கே. சரிங்களா? அவங்க ஏதோ ஒரு வகையா ஒரு இலைமறை காய்மறையா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஏன்னா முழுசா வந்து அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடும். அதனால யார் வந்து ஆர்வம் இருக்கோ, யாருக்கு கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். பட் நீங்க இந்த கிளாஸ் படிச்சவங்க எல்லாமே ஒரு கிஃப்டட்னு சொல்லலாம். சரிங்களா? இது ஒரு வகையா ஒரு விட்டகுற தொட்டகுற இருந்தாதான் ஜோதிடத்துக்குள்ள வருவாங்கன்னு சொல்லுவாரு. என்னுடைய குருநார் எப்பவுமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு, விட்டகுற தொட்ட கூட இருக்கணும், அப்படின்னாதான் வந்து ஜோதிடத்துக்கு வந்து வர முடியும். ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்துல படிச்சதெல்லாம் தான் இங்க நம்ம வந்து பேசிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாரு. அதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து தெரியுது. 60 வயசு 65 வயசுல எல்லாம் வந்து படிக்கிறாங்க, 70 வயசுல கூட படிச்சுட்டு இருக்காங்க. பெரிய விஷயம் தான். அதெல்லாம் பரவாயில்ல. அது இறைவனுக்கும் நன்றிகள், என்னுடைய குருநார்களுக்கும் நன்றிகள். சரிங்களா? எல்லார்ட்டையும் சின்ன வயசு இருக்கிறவங்களும் படிக்கிறாங்க, 25 27 வயசு 30 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க கூட படிக்கிறாங்க. பரவாயில்ல. அது எல்லாத்தையும் வந்து நம்ம பாரபட்சம் அப்படிங்கிறது பாக்குறது கிடையாது. அதையும் நான் சொல்லிடுறேன். எப்பவுமே வந்து எல்லாரும் சரிசமமா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தாலதான் நான் வந்து செயல்பட்டு இருக்கேன். இது வரைக்கும் அந்த மாதிரிதான் நான் பண்ணியிருக்கேன். ஒளிமுறை எப்பவுமே வந்து கிடையாது. நம்ம சொன்னதுதான். நம்ம 5 நாள்லயே நம்ம பலன் சொல்ல ஆரம்பிப்போம்னு நம்ம சொல்லியிருந்தோம். 5ஆவது நாளே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பலனுக்குள்ள வந்தாச்சு. இவ்வளவு நாள் ஆயிருக்கு. அது ஒரு சிலர் வந்து புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம இல்லாட்டி ஒரு லைவ் அப்படிங்கிறது எப்பவும் வந்து வந்திருக்கோம். பட் ஓகே, பரவாயில்ல. இது இன்னைக்கு பேசினது ஒரு நன்மை தான். சரிங்களா? இன்னும் இதோட வந்து விட்டுறாதீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க இருக்கு, ஜாதக ரீதியா எடுத்து ஆய்வு பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தனி குரூப்பா வந்து செப்பரேட் பண்ணிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதுல கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நடக்கும்.
வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே வாய்ப்பு வழங்கப்படும். அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க யாராவது வந்து அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஜாதக ஆய்வுகள்லாம் எடிட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருங்க. புது மாணவர்கள் யாரா இருந்தீங்க, நான் இது வரைக்கும் எழுதல, ட்ரை பண்ணல, புரியலன்னா மறுபடியும் திருப்பி வீடியோ பாருங்க, எடிட் பண்ணி அதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இணைய இருக்கு. அதனால அது கிளாஸ்ல படிச்சவருக்கு மட்டும் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து வழங்கப்படும். அதனால அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. புது மாணவர்கள் இன்னைக்கு பலன் சொல்லவங்க எல்லாமே அந்த குரூப்ல வந்து வந்துருவாங்க. அதை பத்தி யோசிக்க வேணாம். ஓகே, நம்ம பார்ப்போம். உங்களை வந்து நான் ஜோதிட அவதார புருஷனா தான் நான் பாக்குறேங்க ஐயா. நல்லா தெரியல, இறையர்கள் குருவர்கள் சார், குருவர்கள் இறையர்கள் தான். நம்ம வந்து ஒரு கருவி மட்டும்தான். அதையும் நான் திரும்பி சொல்லிடுறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு ஃபைனல் டே. இந்த செஷன்ஸ் அது எப்படி போச்சு, எப்படி சக்ஸஸாக இருந்ததுன்னா, இன்னைக்கு லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா 11 ஜாதகம் வந்து ஒரு ஆய்வுக்கு வந்தது. ரொம்ப எல்லாருமே பலன் மிக சிறப்பாக சொன்னாங்க. இருந்தாலும் வந்து குறிப்பாக அடுத்த ஜாதகத்து மகேந்திரன் ஒருத்தர் டக்குன்னு பலன் சொன்னார். கடைசியாக வந்து அதுதான் வந்து இந்த வகுப்புடைய சக்ஸஸ். அது ஒரு ஜாதகம் போட்ட உடனேயே இங்கே படித்தவங்க 21வது நாளில் ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு அதுக்குள்ளே போய் அந்த விஷயங்கள் எல்லாம் துல்லியமாக சொல்லுங்கிறது இந்த செஷன்ஸ் வந்து நீங்கள் எத்தனாவது பேட்ச்னு தெரியல. இது ஒரு வெற்றிகரமான பேட்சாக நீங்கள் கருதலாம். குறிப்பாக அந்த மகேந்திரன் சார் வந்து அது சொன்னதுக்கு. அதனால உங்களுக்கும் அந்த குருவுக்கும் வந்து வணக்கங்கள். மகேந்திரன் சாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். அருமையான ஒரு சிறப்பான ஒரு செஷனாக இந்த 21 நாள் வந்து நடந்ததுங்கிறது இதுக்கு ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் ஐயா. வாழ்த்து. சொல்லுங்க. வணக்கம் ஐயா. மிகவும் சிறப்பாகவே நாள் போனது தெரியாமல் போய்கொண்டே இருந்தது. சக மாணவர்கள் பலன் சொன்னதை பார்த்து நான் ஆச்சரியமா பார்த்தேன். அப்ப நாங்களும் முயற்சி செய்து வரத்தான் தண்டிச்சு கொண்டே இருக்கிறோம் ஐயா. சில நேரங்கள் இதுகள் பற்றாக்குறையும் இருந்து கொண்டிருக்கிறது. மற்றது எத்தனையாம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு ஐயா நான் முதல் யூடியூப் பார்த்தேன். நான் சித்திரை மாசமோ வைகாசி மாசம் நினைக்கிறேன். அப்படி என்றைக்கா நீங்களும் அந்த இது கூட்டத்துக்கு நின்றுருப்பீங்க காணையில. அப்ப சிவதாசன் ஐயா மெட்ராஸ்ல ஒரு நிகழ்ச்சி செய்து அது இந்த யூடியூப் வீடியோ போட்டிருந்தேன். அப்ப அது 2 நாள் நடந்தது நான் பார்த்தேன். அப்போ இருந்து அவர் மனதுல நல்லா படிஞ்சிட்டார். இப்ப நான் சிலவள யோசிச்சு பாக்குறேன், என்னென்று நான் இந்த துறைக்கு வந்தேன். நான் எனக்கு நல்ல ஆர்வம் இருந்தது. இங்க படிக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கல. மற்றது பிறகு பார்த்தேன் ஒரு முறை நிறைய வருத்தம் ஆகிட்டேன். அப்ப அதுக்கு பிறகு பார்த்தா பிறகுதான் அப்ப ஒரு ஐயாட்ட காட்டி கேட்டேன், ஆபரேஷனுக்கு டேட் எடுத்து தாங்க உண்டு. அப்ப அது எடுத்து தந்தார். அப்ப சொன்னார், புள்ள நீங்கள் படிக்கலாம், உங்களுக்கு நல்லா வருமென்று சொல்லி. அப்ப அதுக்கு பிறகு தேடித்தான் நீங்கள் தர்மசாஸ்திராவை கண்டு பிறகு இப்படியே பிடிச்சு பிறகு முத்துப்பாண்டியன்னா இந்த தொடர்பாலேயே இந்த இது போய்கொண்டிருக்குது ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நிறையவே நல்ல ஆசிரியர்கள் கிடைத்ததற்கு நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்றேன். எனக்கு எங்கட ஒரு தரம் எங்கட இந்த குடும்பம் அதிகமா பரம்பரை என்று இருப்பினமല്ലോ. அப்ப அப்படி ஒரு தொடர்புமே இல்லை. ஆனா ஏதோ ஒரு வழியால அந்த எப்பப்ப கிடைக்கணும் இருக்குதோ அப்பத்தான் ஐயா அந்த இதுகள் எல்லாம் மெல்லவாக சரி வருது. நாங்கள் அதுக்கு முதல் எப்படித்தான் முயற்சி செய்தாலும் உங்களால எதுவுமே செய்ய முடியுது இல்லை ஐயா. அப்படி இருந்தது. ஆனா இப்ப நானும் அந்த வருத்தத்துல இருந்தும் கொஞ்சம் கியூர் ஆகி ஆக்டிவா தண்டி இருக்கிறேன் ஐயா. இனி இந்த இத கொஞ்சம் முழு மூச்சா பார்ப்போம். இந்த பிள்ளைகளும் திருமண வயசுகள்ல இருக்கணும். அப்ப அதுகளாலதான் நான் இதை மும்முரமா சரி செய்வோம் இதுல என்று வெளிக்கிட்டேன். உங்களுக்கு கோடி நன்றிகள் சிவாலீஸ்வரன் ஐயா. மற்றது முத்துப்பாண்டி ஐயாக்கும் பெரிய நன்றி. அவற்ற தொடர்பு இல்லாட்டி நாங்கள் இதை தெரிஞ்சே இருக்க மாட்டோம். அப்ப முதலாவது நன்றிய முத்துப்பாண்டியனாகத்தான் கோடி நன்றி சொல்லணும். நன்றி. மற்றது அப்ப நான் மானசீகமா கும்பிடுவேன் இவர் சிவதாசன் ரவி ஐயாவை. அந்த பார்த்த உருவம் மனதுல நல்ல ஆழமா பதிஞ்சிருந்தது ஐயா. பிறகு நீங்கள் உங்களோட குருநாதர் உங்களோட 3-4 பேர் அப்படி போட்டு ஒரு படம் போட்டிருந்த நீங்கள் எல்லாம்
அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அப்ப அவரையும் பார்த்து சரி நேற்று குரு பூர்ணிமாவும் போனது, அப்ப அதையும் வழிபாடு செய்தேன். உங்களையும் மனதில் நினைச்சு கும்பிடுவேன். ஐயா கொடான கோடி நன்றிகள். எங்களோட பயணித்த சக மாணவர்களுக்கும் நன்றிகள் கோடி. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி மேடம். நன்றி சார். மகிழ்ச்சி. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார் கார்த்திக் சார். சார் வணக்கம் சார். உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்றதே பெருமை தான் சார். அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்கீங்க சார் கிளாஸ். ஒரு விஷயங்களும் செம்ம ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை ஒளிவு மறைவு இல்லாம ரொம்ப தெளிவா ஒரு வீடுனா எந்த மாதிரி வீடு இருக்கும், ஒரு தெருக்குல எந்த மாதிரி தெருக்கு, ஒரு மனிதன். இந்த கிளாஸுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்துச்சு. வாஸ்து வந்துருச்சு, அப்புறம் மருத்துவ ஜோதிடம் வந்துருச்சு. ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவா கொடுத்தீங்க. ரொம்ப டைம் எடுத்து கேப் எடுத்து கொடுத்தனால இன்னும் அது ரீகேப் பார்த்து 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 நல்லா தெளிவா புரிஞ்சுது. என்ன சொல்றதுன்னு தெரியல. இது சாதாரண லெவல்ல இருந்ததை ப்ரோ லெவல்ல மாத்திட்டீங்க சார். அதாவது இப்ப இப்ப கையில கிடைச்சிருக்க விஷயம் எவ்வளவு பெருசுன்றது போக போக தான் தெரியும். அதை நம்ம இப்ப இந்த 10 நாள் 15 நாள் வீடியோவை 1 மாசம் 2 மாசம் வச்சு பார்த்தாலும் அவ்வளவு விஷயம் கிடைக்கும். ஏன்னா நிறைய டவுட் கேட்டிருக்கேன். எல்லா டவுட்டும் பொறுமையா நின்று பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த தெளிவான விளக்கம் சார். உங்க அந்த தத்துவார்த்தம்ன்றது உங்ககிட்ட மட்டும்தான் அது கிடைக்குது எனக்கு. மற்றவங்க கிட்ட நான் டவுட் கேட்டேன்னா சரியான விளக்கம் கிடைக்காது எனக்கு. அது கிளியர் கட்டா சொல்லுங்க, இதுதான் ரீசன், இதனால தான் இது அப்படின்னும் போது அதை நம்ம அப்ளை பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகுது சார். அப்ப நிறைய ஜாதகம் நம்ம ஆய்வு பார்க்கும்போது இப்ப லக்னத்து மேல கண்ணு போயிட்டு இருந்தது ரீசெண்டா. இப்போ ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்க்கணும், என்ன பலன் சொல்லணும், எந்தெந்த மாதிரி பேசணும், அதெல்லாம் ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க சொன்னீங்க உங்க பலன்கள் தான் எனக்கு தட்சணையும் சொன்னீங்க. கண்டிப்பா திருப்திகரமா பலன்கள் சொல்லியிருக்கோம். என்ன சொல்றது, உங்களோட இந்த வித்தைய வந்து உங்களை பெருமைப்படுற அளவுக்கு கொண்டு போகணும்னு ஒரு ஆசை சார் எனக்கு. கண்டிப்பா நான் வளரணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வரணும். உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் முத்துப்பாண்டியனாக்கும் ரொம்ப நன்றி. என்ன சொல்றது தெரியல, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கிளாஸ் முடிவடையுதுன்றது வந்து ஒரு பக்கம் வருத்தம் தான். ஆனாலும் இது இன்னும் ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றிங்க சார். நன்றிங்க சார். மகிழ்ச்சிங்க சார். மகிழ்ச்சிங்க சார். வாழ்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். பல பிரச்சனைகளுக்கு பதில் எங்கேயுமே கிடைக்காத இடங்கள்ல சூட்சமமா ஓடிட்டு இருந்த எங்களுக்கு இந்த கிளாஸ் எனக்கு நிறைய அறிவை கொடுத்தது சார். இந்த கிளாஸ் மட்டும் இல்ல, பல கிளாஸ்ல இருந்தும் மத்தவங்க பெரியவங்க கிட்ட இருந்து கிடைக்காத அறிவு உங்க மூலியமா கிடைச்சது சார். ரொம்ப நன்றி. உங்களோட அறிவு வந்து பல பேரோட வாழ்க்கையில வந்து ஒளியாதான் சார் இருந்திருக்கு. இத்தனை மணி நேரம் உட்கார்ந்து எங்களால இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியாது, நேரம் எல்லாம் வந்தாலாம். பட் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் நீங்களும் வந்து ரொம்பவே எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்க. நன்றி சார். உங்களோட ஒவ்வொரு கிளாஸுமே நிறைய சூட்சமமா இருந்த விஷயத்துக்கு எனக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கு சார். எனக்கு கண்டுபிடிக்கவே முடியாத விஷயங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கு. இந்த கிளாஸ் வந்த பிறகுதான் அது ராகு கேதுக்களுடைய சூட்சமங்கள்ன்றதே எனக்கு புரிஞ்சது. ரொம்ப நன்றி சார். இது வர காலங்கள்ல நிறைய நிறைய மாற்றங்களை எங்களுக்குள்ள ஏற்படுத்தும் சார். நன்றி சார். உங்களால எங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. நன்றி. நன்றி மேடம். நன்றி மேடம். மகிழ்ச்சி மேடம். வாழ்க. ஓகே சார். வேற யாராவது பேசுங்களா சார்? வணக்கம் சார். விஸ்வநாதன் பேசுறேன் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலா நான் உங்கள்கிட்ட ஜாமக்கோல் படிக்கணும் தான் உங்களை ஏப்ரல்ல கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பதிவு எனக்கு கிடைக்கல. இடையில உங்களுடைய பிருகுநாதினாரி கிளாஸ் பார்த்துருந்தேன். ஸோ சார்ட்ட ஜாமக்கோல் படிக்க முடியலாலும் பரவாயில்ல, பிருகுநாதியாவது படிக்கணும்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷனும் உங்களுக்கு நான் ஜூன்ல போட்டிருந்தேன். ஸோ அது 2 நாளும் எனக்கு ரிப்ளை வரல, கொஞ்சம் வருத்தமா இருந்தது. டக்குன்னு பார்த்தா நீங்க 23ஆம் தேதி எனக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க, இந்த கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போறேன்னு. அது மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு அந்த ரிப்ளை பார்த்தோன்னே. உடனே ஜாயின் பண்ணிட்டேன் ஆக்சுவலா நானு. இந்த கிளாஸ் முடிச்சிட்டு ஜாமக்கோல் வருது சார். கம்பல்சரியா வந்து வருதுங்க. ஓகே. அது ஒரு 15 டேஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஆமா சார். கண்டிப்பா ஒரு 15 டேஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஓகே. இந்த பிருகுநதி நாடி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்கேஜி ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி சார். உண்மையுமே நான் நிறைய யூடியூப் பார்த்தேன், எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க கிளாஸுக்கு அப்புறம் அதுல ஒரு தெளிவு கிடைச்சிச்சு சார் ஆக்சுவலா எனக்கு. ஸோ அதுல நிறைய கத்துக்கிட்டேன். அதாவது ஒவ்வொரு ஜாதகத்தையும் எனக்கு பொறுமையாவும் ரொம்ப சுலபமா பாக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு சார் உங்க கிளாஸ்ல. ஸோ இப்போ என்னுடைய ஜாதகம் பார்க்கும் பார்வை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக நம்பிக்கை வந்துருச்சு சார். என்னால கொஞ்சம் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.
ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுடைய அர்ப்பணிப்பும் உங்களுடைய பகிர்ந்த அறிவிற்கும் மனமார்ந்த நன்றிகள் சார். இறைவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அருளி இன்னும் பல மாணவர்களுக்கு இந்த அறிவை பகிரும் பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன் சார். உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் எங்களுக்கு இருக்க வேண்டும் சார். நன்றி சார். நன்றி சார். மகிழ்ச்சிங்க சார். மகிழ்ச்சிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். நன்றி. ஓகே சார், வணக்கம். வேற யாராவது பேசணும்னா பேசலாம் சார், இல்லாட்டி நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். ஐயா முகூர்த்தம் கிளாஸ் கொஞ்சம் எடுங்க ஐயா. அது இல்ல எடுத்துடலாம் சார். எல்லாம் ஃபியூச்சர்ல வரும் சார், சீக்கிரமா வரப்போகுது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. டே டு டே அது வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நன்றிங்க ஐயா. அவசியம் பண்ணுங்க. அவசியம். ஐயா சித்தயோகி ஐயாவோட புக் பேர் என்னங்க ஐயா? நாடியில வந்து பாத்தீங்கன்னா நாடி ஜோதிட விளக்கங்கள்னு இருக்கும். இன்னொன்னு வந்து கிரக சேர்க்கையும் கோச்சார பலன்கள் இருக்கும். நிறைய புக் இருக்கு எங்கிட்ட, ஒரு சில புத்தகங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன் என்னென்ன லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேணும்னா கூட நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? குரூப்ல பதிவு பண்றேன். அவரோட ஒரு சில புத்தகங்கள் இருக்கும், ஒரு சில புத்தகங்கள் இல்ல. வேணாலும் சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். அதை பத்தி பரவாயில்ல. சரிங்களா? அவரோட இது நம்ம போய் சேரணும் இல்லையா, அதுக்காக லிஸ்ட் போடுங்க ஐயா. என்னென்ன புக் இருக்கு? எந்த புத்தகம் படிச்சீங்கனாலும் புரியும். இப்ப இந்த கிளாஸ் படிச்சதுனால இப்ப இது இந்த மறுபடியும் திருப்பி ஒரு டைம் வீடியோ பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிங்க. ஈஸியா இருக்கும். சொல்றாங்க அப்படின்னு புரியும். அவங்க உண்மையா சொல்றாங்களா, நடைமுறைக்கு ஒத்து வருதா, இல்ல நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்றதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்க அதை உண்மையா சொல்றாங்களா, பொய்யா சொல்றாங்களா, இல்ல எக்ஸ்ட்ரா சொல்றாங்களா, எல்லா விஷயங்களும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது வந்துருச்சு. வீடியோஸ் பார்த்து நம்மளோட புத்தகம் வருங்க, வரப்போகுது. நம்மளோட புத்தகங்கள் வரப்போகுது. நாடி புத்தகங்கள் வரும், எல்லா புத்தகங்களும் வரப்போகுது. வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடலாம். இன்னும் ஒரு மிகச்சிறப்பான வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கலாம். அடுத்த வகுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்தரிசி நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அது ரொம்ப அற்புதமா இருக்கும். இதே மாதிரிதான் சப்தரிசி நாடியும் பிருகுநிதி நாடியும் படிச்சிட்டீங்க அப்படின்னாவே நீங்க பெரும்பாலான ஜாதகங்களுக்கு நீங்க வந்து பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். பிருகுநிதி நாடியே போதும். சப்தரிசி நாடி அப்படிங்கிறது இது இன்னும் அடுத்த டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சப்போஸ் இதுல ஒரு விட கிடைக்கலன்னா அதுல வந்து நம்ம டக்குன்னு எடுத்து பாக்குற மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த அளவுக்கு அது ரொம்ப ஒரு நுட்பமா இருக்கும். அது ஒரு 12 days வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு கட்டணம் அப்படிங்கிறது 4200 வரும். அது வந்து 5ஆம் தேதி வரப்போகுது. அடுத்த புதன் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. அதனால அது வந்து நான் ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பண்ணது. இப்போ எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். அதையும் வந்து நான் குரூப்ல வந்து பதிவு பண்றேன். மற்றவங்களுக்கு மற்ற மாணவர்கள் வருவாங்க. ஏன்னா ஒரு குறைஞ்சபட்ச ஆட்கள் இருந்தா மட்டும்தான் அது நல்லா இருக்கும். அது கிளாஸ் வந்து செஷன் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து வீடியோஸ் மட்டும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கு. ஒரு இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இன்ட்ராக்ட் இருக்கணும். அப்படின்னா தான் அது உங்களுக்கு ஒரு ஈஸியா புரியும், மனசுல போய் பதியும். ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது மனசுல போய் ஆத்மார்த்தமா அது வந்து பதியும். இல்லாட்டி சும்மா நம்ம வந்து சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துட்டு குறிப்பு நோட் பண்ணுங்கன்னா நோட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த விதி எழுதிக்கோங்கன்னா நோட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. அல்லது நான் புக்கு போய் பார்த்துட்டு சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அத்தனை விஷயங்கள் சொல்லலாம். உங்க மனசுல வந்து புரியுது. இப்போ குரு புதன் சேர்ந்தால் எப்படின்னு சொல்லி ஒரு பலன் சொன்னா எப்படி இருக்கும்? சந்திரன் புதன் சேர்ந்தால் நிறைய இடத்துல அதே மாதிரி முட்டாள்தனம் தான் பண்ணிட்டு இருக்கான். நிறைய மிஸ்டேக் வர்றதுக்கும் அதுதான் காரணம். நிறைய மாணவர்கள் படிக்காம புரியாம போனதுக்கு அதுதான் காரணம். நோட்ஸ் ரூம குப்பையாட்ட வச்சிருப்பாங்க. இவ்வளவு பெரிய பண்டலா வச்சிருப்பாங்க. நோட்டு டைரியா போட்டு அப்படியே வந்து எழுதியே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு முடிவுக்கு வர முடியாது. பலனுக்கு வந்து இதுவா இருக்குமா, அதுவா இருக்குமான்னு தான் ஒரு அவங்க ஆக்சிலேஷன்ல தான் இருப்பாங்களே ஒழிய பலன் அப்படிங்கறத வந்து அவங்க பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நிறைய இடத்துல அந்த மாதிரி மாணவர்கள் வர்றாங்க இல்லையா, அவங்ககிட்ட பேசும்போது தெரியுது சார், அந்த நோட்ஸ் அவ்வளவு வைக்குது சார், ஏதாவது சொல்லும் போது நல்லா புரியுது, ஆனா பலனா வந்து எடுக்க முடியல, எங்கேயோ மிஸ்டேக் பண்றாங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டாங்க. இந்த கிளாஸ்ல நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு எனக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் நிறைய அவங்க கத்துக்கிட்டாங்க. அதை நான் வந்து சொல்லிடுறேன். இந்த வகுப்பை பயன்படுத்தி எல்லாரும் வந்து மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். அடுத்த கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல வந்து சந்திக்கலாம். உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முத்துப்பாண்டியனாக ஒரு பெரிய நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்கண்ணா, மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல வந்து சந்திக்கலாம். ஓகே, நன்றிங்க. நன்றிங்கய்யா.